இப்பொழுது நம்முடைய வானத்தையும் பூமியையும் சர்வலோகத்தையும் படைத்த நம்முடைய பிதாவாகிய தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளில் கூட நாம் சபையாய் கூடி வருவதற்கு தமது கிருபையும் இரக்கத்தையும் நமக்கு தந்த தேவனை நாம் நன்றி உள்ளத்தோடு கூட எப்பொழுதும் துதிப்போம். இந்த நாளிலும் தேவன் அவருடைய சித்தத்தின்படி நம்மை கூட்டி சேர்த்த தேவன் தாமே அவர் நமக்கு கொடுக்க இருக்கிற அந்த தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவாராக. இந்த நாளில் நாம் பார்க்க போகிற பாடம் யூபிலி. ஸோ வேதத்திலேயே ஒரு இஸ்ரேல் மக்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான காரியங்களை சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருந்துச்சு. ஆனால் இது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு இது சந்தோஷத்தை கொடுக்கும், யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. கடன் கொடுத்தவங்களுக்கு துக்கமான நாள். ஏன்னா நாளையிலேருந்து அவங்க ரிலீஸ் ஆக போகிறாங்க. கடன் வாங்கினவங்க சந்தோஷம், எனக்கு இன்னையிலேருந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த எஜமான்ட்டிருந்து அப்படின்னு சொல்லி சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது. ஸோ இந்த விதமாக தேவன் இப்படி ஒரு சட்டத்தை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தி இருந்தார். இந்த சட்டத்துக்குள்ளே பார்க்கும்போது தேவன் அநேக காரியங்களை, தேவனுடைய மனசை நம்மளால் இதில் புரிஞ்சு கொள்ள முடியுது. முதலாவது பார்க்கும்போது தேவன் இந்த வானத்தையும் பூமி எல்லாத்தையும் சிருஷ்டித்துட்டு கடைசியாக தேவன் மனுஷனை சிருஷ்டித்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ மனுஷனை உண்டாக்கின அந்த தேவன் மனுஷனை குறித்து அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய சித்தம் என்னங்கிறத நம்ம இந்த காரியத்தின் மூலமாக நம்ம பார்க்க முடியும். இப்போ ஆதாம் ஏவாள்கிட்ட சிருஷ்டித்துட்டு அவர்கிட்ட கொடுத்த ஒரு கட்டளை, நீ இந்த பழத்தை புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின். ஸோ அவர் தேவனுடைய கட்டளையை மீறி அந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டார். ஆனால் அதுக்கு முன்னால் தேவன் அவருக்கு ஒரு காரியம் சொல்லியிருந்தார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொன்னார். எதை ஆண்டு கொள்ளணும்னு சொன்னார்? எதை ஆண்டு கொள்ளணுமா? பூமியை கீழ்ப்படுத்திக்கோ, பூமியை நீ ஆண்டுக்கோ. பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஜீவராசிகள், ஆகாயத்து பறவைகள், கடல்ல சஞ்சரிக்கிற ஜீவராசிகள், இது எல்லாத்தையும் நீ ஆண்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். இப்படி கொடுத்துருக்கும் போது அந்த மனுஷன் தேவனுடைய கட்டளைக்கு மீறி போனதுனால அங்கே எல்லாமே தாறுமாறாகி ஆயிடுச்சு. எதை ஆள வேண்டிய மனுஷனை எதை ஆள ஆரம்பிச்சிட்டான்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனை ஆள ஆரம்பிச்சிட்டான். மனுஷனை ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டாங்க. ஒரு மனுஷன் நாசியில் சுவாசம் உள்ள அந்த மனுஷன் இன்னொரு மனுஷனை ஆளுகை செய்கிறது. இதெல்லாம் கடந்து வந்துட்டதை நம்ம பார்க்குறோம். இது எதிராளி ஒருவன் அங்கே இருந்து இந்த காரியங்கள் எல்லாத்தையும் மாற்றி இருக்கிறான். ஸோ அவன் ஒரு பலவானாக இருந்து அவனுடைய யோசனைகளை இந்த உலகத்துக்கு கொடுத்து அவனுடைய யோசனைப்படி அதை திருப்பி கொண்டுட்டு போகிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த பூமியில் வாழ்கிற அந்த ராஜாக்கள் கூட எப்படி இருந்தாங்கன்னா, அவனுடைய யோசனைக்கு உட்பட்டவர்களாக, கொடூரமானவர்களாக இருந்தாங்க. இந்த யூபில படித்து பார்க்கும்போது ஒருத்தர் எப்படி ஆளக்கூடாதான், கொடூரமாக ஆளக்கூடாதுன்னு ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த வசனம் அது 25 அதிகாரம் லேவியராகமம் 43வது வசனம் வாசிங்க. நீ அவனை எப்படி இருக்கணும்? அப்போ ஒரு மனுஷன், ஒரு ஆளுகை, ஒரு ஒரு நம்ம கையில பவர் கிடைக்குதுன்னா அவர் என்ன பண்ணணுமா? தேவனுக்கு பயப்படணும், கொடூரமா ஆளக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு முன்ன நடந்த ஒரு சம்பவங்கள்லாம் நீங்க பாருங்க. ஒரு 100-150 வருடத்துக்கு முன்னால நம்ம இந்த உலகத்தை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலத்தை பின்னோக்கி போனோம்னு சொன்னா, அங்க வாழ்ந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு? ராஜாக்கள் இருந்தாங்க, மிராஸ்தார்கள் இருந்தாங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க? ஜனங்களை கொடூரமா ஆள்றது, இல்லாத மக்களை அவ்வளோ துன்பப்படுத்துறது, இதெல்லாம் தொடர்ந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பார்க்கும்போது வேதத்தில் அதே விதமாக தான் அங்கே நடந்து வந்துச்சு. இப்படி இருக்கும்போது தேவன் அந்த இடத்துல ஆபிரகாம்ங்கிற ஒரு மனுஷனை அழைச்சி அவர்கள் மத்தியிலேருந்து அவர்களை வேறு பிரித்து எடுத்துகிட்டு வந்து அவர்களை அந்த ஒரு எகிப்துங்கிற இடத்துல பலுகி பெருக வச்சு அவங்களுக்கு தேவன் மறுபடியும் தன்னுடைய கட்டளை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய சித்தத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆதியில மனுஷனை குறித்து தேவன் என்ன நோக்கம் வச்சிருந்தாரோ, என்ன திட்டம் வச்சிருந்தாரோ, அதே திட்டத்தை அந்த இஸ்ரேல் மக்கள் இடத்துல வெளிப்படுத்துறார். அப்போ அவங்க அந்த வனாந்தரத்துல வரும்போது அவங்களுக்கு இந்த கட்டளைகள்லாம் கொடுக்குறாரு. நீங்க இந்த தேசத்துல, நான் உங்களுக்கு கொடுக்க போற தேசத்துல வாழும்போது நீங்க இந்த கட்டளைகள்லாம் நீங்க கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஓய்வு யூபிலியை பத்தி அங்க சொல்றார். இந்த யூபிலியோட முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்க எல்லாரும் சமமா அந்த ஒரு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கப்படுது. யாருக்கு அதிகமோ கம்மியோ கிடையாது, எல்லாருக்கும் சமமா தேசம் பங்கிட்டு கொடுக்கப்படுது. கானான் தேசம். அதுல யாருக்கு கொடுக்கப்படல தேசத்தோட நிலம் கொடுக்கப்பட்டது? காணியாட்சி
லேவி கோத்திரத்துக்கு கொடுக்கல. ஆனா அதனாலதான் லேவி கோத்திரத்துக்கு இங்க சட்டம் மாறும், இதுக்குள்ளேயே அவங்களுக்கு வேற சட்டம் கொடுத்துருக்கிறார். ஸோ அப்போ பார்க்கும்போது எல்லாருக்கும் ஈக்குவலா பங்கிட்டு கொடுத்துருக்குது. இப்போ ஒருத்தர் தரித்திரராகி இன்னொருத்தர் கடன் பட்டுட்டார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, எதுக்காக அவர் கடன் படணும்? எல்லாருக்கும் சமமா பங்கிட்டு கொடுத்துருக்குது, ஏன் அவர் கடன் படணும்? கடன் படுறதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் காரியம் என்னதா இருக்கும்? சோம்பேறித்தனம் தான் ஃபர்ஸ்டா இருக்கும் இல்லையா? அவர் கடன் பட்டு அடிமையா போறான்னு சொன்னா அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் சோம்பேறித்தனமா தான் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு அதிகம் ஒருத்தர் கம்மியாகவும் கொடுக்கல, ஈக்குவலா எல்லாரும் கொடுத்துருக்கு. ஒருத்தர் வலிமை மிக்கவராக ஆயிட்டாரு, ஒருத்தருக்கு நிறைய சேர்ந்துருச்சு, அவரு என்ன சொல்லலாம்? நம்ம அவர் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பார், தன்னுடைய அறிவு திறமை எல்லாத்தையும் அவர் யூஸ் பண்ணி அவர் வளர்ந்து போயிருக்கிறார் இல்லைங்களா? ஒருத்தர் தரித்திரர் ஆயிட்டார். இப்போ இந்த நிலங்கள் அப்படியே இருந்து அந்த ஒரு வலிமையான இடத்துல போய் அந்த நிலத்தை அடகு வச்சிடுறாரு. அடகு வச்சதுக்கு பிற்பாடு இவருக்கு என்ன கிடையாது? இப்போ நிலம் கிடையாது இவருக்கு இல்லைங்களா? சொந்த இடம் கிடையாது. அடகு வைக்கலாம், வித்துடலாம். வித்துட்டதுக்கு பிற்பாடு இப்போ என்ன ஆயிடுச்சாங்க? ஆதியில் இருந்த மாதிரியே ஒருவர் உயர்ந்தவரும் இன்னொருத்தர் தரித்திரம் இவங்க மத்தியிலேயே உருவாக்குது. அப்போ தேவன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு யூபிலி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த யூபிலி வரும்போது என்ன பண்ணணுமா? அந்த நிலம் வாங்கினாங்க பாருங்க, கொண்டு அடமானம் வச்சது, வித்தது எல்லாத்தையும் அவங்க திருப்பி கொடுத்துடணும். அது வரைக்கும் இவர் என்ன பண்ணலாம்? நிலம் வாங்கினாரு பாருங்க, அவர் அது வரைக்கும் விவசாயம் பண்ணி சம்பாதிச்சு கொள்ளலாம். அது இவருடைய டேலண்ட் தான். அது இவர் நிறைய சம்பாதிச்சிருக்காருன்னா அவர் அதிகமா பிரயாசப்பட்டிருக்காரு. அதுக்குரிய பலன் தேவன் அவர் கொடுத்துறாரு. மறுபடியும் எல்லாத்தையும் திரும்ப அவங்களுக்கு அவங்க நிலங்கள் போயிடுது. அந்த யூபிலி வந்த உடனே எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க? ஈக்குவலா ஆயிடுவாங்க. இது ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு நினைப்பூட்டுது, அவருடைய ராஜ்யத்தை நமக்கு நினைப்பூட்டுது இல்லைங்களா? ஏன்னா அந்த ராஜ்யத்தோட செய்தி அப்போஸ்தலர், அதாவது நம்ம யோவான் ஸ்நானகன் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 4-5 வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணவான வழிகள் செவியாகும், கரடானவைகள் சமமாகும். எல்லாம் சமமாக போகிறது. தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். ஆனா இதே தேவனுடைய திட்டத்தை அந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியில் வெளிப்படுத்துறாரு. ஆனா பாருங்க, இதுக்குள்ள அந்த ஒரு சோம்பேறியா இருந்து நிலத்தை வித்து அவருக்கு அடிமையா போய் உழைக்கிறதுனால அவர் சோம்பேறியா இருந்ததுக்குரிய பலனையும் பெற்றுக்கொள்றாரு, அடிமையா வாழ்றாரு. ரெண்டாவது தேவனுடைய இரக்கத்தையும் பார்க்க முடியுது. மறுபடியும் அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து, போ உன் நிலத்துல நீ சம்பாதிச்சு வாழ்ந்து கொண்டு கொடுக்குறார். இந்த மாதிரி சட்டத்தை அங்கே ஏற்படுத்தி இருந்தார். இப்போ தேவன் 6 நாள் இவங்களை வேலை செய்யணும், ஒரு நாள் ஓய்ந்திருக்கணும். இந்த ஓய்வு நாள் யாருடையதுன்னு பார்க்கும்போது அது தேவன் அவருடைய ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். இதே விதமாக அவங்க தொடர்ச்சியா அந்த வாரத்துல ஒரு நாள் ஓய்ந்திருக்கணும். அடுத்தது நிலத்துக்கு என்ன பண்ணணும்? 6 வருடங்கள் நிலத்தை உழணும், அது நல்லா பலன் எடுத்துக்கொள்ளணும். 7ஆவது வருஷம் நிலத்துக்கு உழக்கூடாது, நிலத்துக்கு ஓய்வு விட்டுறணும். அந்த ஒரு வருஷமும் அவங்க விதைக்கவும் கூடாது, தண்ணீர் பாய்ச்சக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த நிலத்தை அப்படியே போட்டுடணும். அப்போ என்ன ஆயிடுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நிலம் அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணுது? தன்னை தயார்படுத்தி கொள்ளும், அது மறுபடியும் பலன் கொடுக்குறது தயார்படுத்தி கொள்ளும். ஸோ தேவனுடைய நோக்கம் எப்படி இருக்கு பாருங்க, நிலத்துக்கு கூட ஓய்வு கொடுக்கணுமா இல்லையா? அதனால தான் பார்க்கும்போது நிலம்லாம் யாருடையதுன்னு சொல்றாரு, எல்லாம் என்னுடையதுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு பாருங்க, இந்த உலகத்திலே இருக்குது, ஒரு இடத்துல இருக்குது, யாரும் அதை விற்க முடியாது. கோயில் நிலம் இல்லைங்களா? கோயில் நிலத்தை என்ன பண்ண முடியாது, யாருக்கும் விற்க முடியாது, அது கோயிலுக்கு விடப்பட்டது. இப்போ இந்த மற்ற இடம்லாம் யாருடையதுங்க? தேவனுடையது இல்லையா? கோயில் சொத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம், ஆனா நம்ம வித்து என்ன பண்ணிட்டு இருக்கோங்க இல்லையா? ஆனா அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் யாரு? தேவன் இல்லையா? இது வசனத்திலே சொல்லி இருக்கிறார். யூபிலியில பாருங்க, ஒரு வசனம் வாசிங்க, 25ஆம் அதிகாரம் 23வது வசனம். இது பாருங்க, நான் இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் படிக்கிறேன் பாருங்க. இதுல அதே வசனத்தை 23வது வசனம், இந்த நிலம் உண்மையில் எனக்குரியது, எனவே இதனை நீங்கள் நிரந்தரமாக விற்க முடியாது. அந்நியர்களாகவும் பயணிகளாகவுமே என் நிலத்துல நீங்கள் அனைவரும் என்னோட வாழ்கிறீர்கள். நீங்க எல்லாம் யாரு?
அந்நியர்களும் பயணம் போகிறவங்க அவங்க, இல்லைங்களா? ஒரு இடத்துல வந்து இறங்கி ஒரு நாள் தங்கி இருந்துட்டு மறுநாள் என்ன பண்ணோம், மறுபடியும் பஸ்ஸை பிடிச்சி கிளம்பிடணும். எங்கேயோ இருக்கிறோன்னு தெரியல. ஆதாமுக்குள்ள இருந்து ஒரு நாள் வந்து பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், என்ன பண்ணோம், அதுல மறுபடியும் வண்டி ஏறி கிளம்பிடணும். ஆனா நம்ம என்ன பண்றோமாங்க, நிலம்லாம் என்னுடைய இதுப்பா அப்படின்னு சொல்லி தேவன் எவ்வளவு தெளிவா அவங்க காரியம் சொல்றாரு பாருங்க. மறுபடியும் அதை வாசிக்கிறேன். இந்த நிலம் உண்மையில எனக்குரியது, எனவே இதனை நீங்கள் நிரந்தரமா விற்க முடியாது. அந்நியர்களாகவும் பயணிகளாகவுமே என் நிலத்தில் நீங்கள் அனைவரும் என்னோட கூட வாழ்றீங்க அப்படின்னு சொல்லி இந்த இதில் சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது தேவனுடைய மனது எப்படி இருக்குது பாருங்க, ஒரு மனுஷனை குறித்து, இல்லைங்களா? இப்படி இருக்கும்போது நம்ம இந்த யூபிலை குறித்து பார்க்கும்போது அந்த 6 வருடங்கள் வதச்சு 7ஆம் வருஷம் நிலத்துக்கு விடப்படுது, இல்லைங்களா? இன்னைக்கு இருக்குதா அந்த மாதிரி எங்கேயாவது? மனுஷன் பிரயாசப்பட்டு பண்ணிட்டு இருக்கான், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா இன்னைக்கு கூட அது நல்ல பலன் கொடுக்கக்கூடியதா இருக்குது. ஏன்னா பூமி யாருடையது? அவருடையதா இருக்கு. அது எப்படி பலன் கொடுக்குன்னு கம்ப்ளீட்டா அவருக்கு தெரியும், இல்லைங்களா? சரி, அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அது செய்யறாங்க. 3 பாகம் வெளியே விட மாட்டாங்க, 2 பாகம் வெளியே விட்டு ஒரு 3 மாசம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி விட்டா அந்த மறுபடியும் தொடர்ச்சி நல்ல இது கிடைக்கும் பலன். அப்படி இருக்கும்போது அந்த 7ஆவது வருஷத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிலத்துக்கு ஓய்வு விட்டுருக்கணும். அந்த 7ஆவது வருஷத்துல அடிமைகளுக்கு விடுதலை கொடுக்கப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருந்தார். இப்போ 6 வருடம் நிலத்துக்கு பயிர் செய்யலாம், 7ஆவது வருஷம் ஓய்வு. இப்போ அந்த 7ஐயும் எண்ணணுமா பாருங்க, 7 ஓய்வு வருஷங்களை எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. லேவியராகமத்துல 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். அன்றியும் 7 ஓய்வு வருஷங்கள் உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். 49 வருஷம் ஆயிடுச்சு, இல்லைங்களா? 7 ஓய்வு வருஷத்தை எண்ணிக்கணும், சேர்த்தா என்னாச்சு 49. இப்போ நமக்கு இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்துது, இல்லைங்களா? அந்த யுகங்களை பற்றி ஏற்பாடுல தேவனுடைய அந்த ஓய்வு நாளை குறித்து சொல்லக்கூட்டது போல என்ன 49 வருஷங்கள். இப்போ 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசத்தின் குடிகளுக்கு விடுதலை கூற கடவீர்கள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஒரு கட்டளையை அவங்க தொடர்ச்சியா செஞ்சிருந்தாங்கன்னா அந்த இஸ்ரேல் தேசத்தை போல யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அங்க யாரும் ஏழை பணக்காரன் இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் எல்லா நிலங்களும் இருக்கும், இல்லைங்களா? அந்த இடத்த பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஆனா இஸ்ரேல் மக்கள் அது கை கொண்டாங்களா? நிலத்துக்கு ஓய்வு விட்டாங்களா? ஓய்வு விடல. பார்த்தீங்கன்னா பாபிலோன்ல போய் 70 வருஷம் சிறைப்பட்டு போனாங்க, இல்லைங்களா? எதுக்காக அந்த 70 வருஷம் சிறைப்பட்டு போனாங்க? வசனம் வாசிங்க. 1 எரேமியா 29ஆம் அதிகாரம் 10வது வசனம். 29:10. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, 70 வருஷம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க. இந்த 70 வருஷம் நிலம் எப்படி இருந்துச்சு? ஃபுல் ரெஸ்ட், இல்லைங்களா? 7 வருஷம் 6 வருஷம் விதைச்சு 7ஆவது வருஷம் ஓய்வு விட சொன்னதை இவங்க கை கொள்ளாதனால தேவன் கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டார்? ஒரு டைம்ல 70 வருஷம் ரெஸ்ட் விட்டார். கரெக்டா எண்ணி தான் பண்ணிருக்காருங்க. நம்ம காலக்கணக்கு எண்ணி பார்த்தா தெரியும். 70 ஓய்வு வருஷம் மொத்தமா சேர்த்து அனுபவிக்க விட்டுட்டார். எந்த மாதிரி இருக்கு பாருங்க. அப்ப தேவன் கரெக்டா அது சொன்னதை அங்க நிறைவேற்றி இருக்காரு. அடுத்தது பார்க்கும்போது எரேமியால பாருங்க, இன்னும் 34ஆம் அதிகாரத்துல 13-14 வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அவனவன் தனக்கு விற்கப்பட்ட எபிரேயனாகிய தன் சகோதரனை முடிவிலே நீங்கள் 7ஆம் வருஷத்திலே அனுப்பிவிட வேண்டும் என்றும், அவன் உனக்கு 6 வருஷம் அடிமையா இருந்த பின்பு அவனை உன்னிடத்தில் வைக்காமல் சுயாதீனனாக அனுப்பிவிட வேண்டும் என்றும் நான் உங்கள் பிதாக்களை அடிமை வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணினேன். ஆனாலும் உங்கள் பிதாக்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போனார்கள். பாத்தீங்களா? 6 வருஷம் அவனுக்கு அடிமையா வச்சு நீ வேலை வாங்கிட்டு 7ஆவது வருஷம் அவனுக்கு அடிமை ரிலீஸ் பண்ணின்னு சொல்லி நான் அவனுக்கு சட்டத்தை கொடுத்தேன். ஆனா இங்க என்ன பண்ணல? கை கொள்ளல, இல்லைங்களா? அந்த அடிமையை ரிலீஸ் பண்றதே கிடையாது. குடும்பமா காலம் காலமா அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்து அது அடிமையாவே இருக்கும்.
அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே யூத மக்கள் தான். இவங்க அந்த அடிமைத்தனத்தில் அவங்களை விடுவிக்க மனசுல. ஏன்னு கேட்டா இந்த வேலையை யார் செய்யறது? பார்வோனுடைய மனசு அதுதானே. அங்க இந்த மக்கள் விட்டுட்டோம்னு சொன்னா இந்த செங்கல் அறுக்கிற வேலையை யார் செய்யறது? இந்த கட்டடம் யார் கட்டுறது? இவங்க இல்லைன்னா இங்க கட்டடமே கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு விடுறதுக்கு மனசு இல்லை. அதே மாதிரி இஸ்ரேல் மக்களும் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்க எந்த பழக்கம் அதிகமா இவங்களுக்கு இருக்கு? அடிக்கடி அவங்க எகிப்தை நினைச்சுக்குவாங்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்க அந்த மாதிரி கீரைலாம் சாப்பிட்ருக்காங்களா, அங்க கொம்மட்டி காய் சாப்பிட்ருக்குறாங்க இல்லைங்களா? அந்த சுபாவம் அவங்களுக்கு அடிக்கடி வந்துடும். அந்த பார்வோனுடைய குணம் இவங்களுக்குள்ளே வந்து அந்த அடிமைகளை விடல. இப்ப தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவீங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த ராஜா போய் கேட்கிறாரு, என்ன செஞ்சா எங்களை நீங்க இந்த சிறைப்பட்டு போகாம எங்களை விடுவிப்பீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, நான் உனக்கு என்ன சட்டம் கொடுத்துருந்தேன், நீ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுவிக்கல. உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த ராஜா வந்து அந்த சிதேக்கியா ராஜா தேசத்துக்கெல்லாம் சொல்லிடுவார், அடிமைகள்லாம் நீங்க விடுவிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க எல்லாருமே. அடிமைகளை ரிலீஸ் பண்ண உடனே இந்த பாபிலோன் ராஜா வந்தவன் மறுபடியும் ரிலீஸ் ஆகி போயிடுவார். இவங்களுக்கு உடனே சொல்லிடுவார், நான் உங்களை ரிலீஸ் பண்ணிட்டேன், நீங்க வார்த்தை கீழ்படிஞ்சீங்கன்னு. சரி, பாபிலோன் ராஜா போயிட்டார் இல்லையா, வாப்பா மறுபடியும் அடிமை கூப்பிட்டு மறுபடியும் வீட்டில் வச்சுக்கோ. பாருங்க எவ்வளவு ஒரு கடினமான ஒரு மனசுன்னு பாருங்க. நம்ம அவங்கள சொல்றோம், நம்ம மனசை கூட கடினப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லைங்களா? நம்ம நிதானிச்சு பார்க்கும்போது தெரியும், நம்ம மனது கூட கடினப்பட்டு போயிடக்கூடாதுன்னு நமக்கு இங்க சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? மறுபடியும் கூப்பிட்டு அவங்களை அடிமையா வச்சுக்கிட்டாங்க. மறுபடியும் பாபிலோன் ராஜா வந்து முற்றுகை போட்டு அவங்களை சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டார். அப்போ தேவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த சட்டங்களை அவங்களால என்ன பண்ணல, கை கொள்றதுக்கு மனசு இல்லை. அதனாலதான் இந்த மாதிரி தேவன் எந்த விதமா அந்த நிலத்துக்கு ரெஸ்ட் விட சொன்னாரோ அதே விதமா அங்க 70 வருஷம் ரெஸ்ட் கிடைச்சிச்சு. மறுபடியும் அவங்க கீழ்ப்படியாம போனதுனால இயேசு கிறிஸ்து காலத்துல அவங்க சிதறடிக்கப்பட்டு எத்தனை வருஷம் நிலத்துக்கு ஓய்வு கிடைச்சது? பல வருடங்கள் இல்லையா? அது கணக்கு பண்ணி பார்க்கும்போது கிபி 70ல போனவங்க மறுபடியும் 1948 தான் உள்ள வந்து என்ன பண்ணியிருக்காங்க, விவசாயம் தொடங்கியிருக்காங்க. எவ்வளவு வருஷத்துக்கு தேவன் அந்த தேசத்துக்கு விடுதலை கொடுத்துட்டாரு பாருங்க, அவங்க கட்டளையை கீழ்ப்படியாததுனால இல்லையா? ஸோ இதே வார்த்தை எரேமியால சொல்லுவார், நீங்க இது செய்யலை அதனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி காரியத்தை நான் செய்வேன், தேசத்துக்கு ஃபுல் ரெஸ்ட் கொடுத்துருவேன் நான் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த யூபிலி பற்றி நம்ம யூபிலியோடைய சட்டங்கள் இப்படியா இருக்குது. இப்போ நாம் இதுக்குள்ள என்னத்தை கற்றுக்கொள்ள போறோம்? இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த ஒரு யூபிலியை வச்சு நாம் என்ன கற்றுக்கொள்ள போறோம்? நமக்கு இதில் என்ன ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய யோசனைகள் இதற்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். முதலாவது பாருங்க, லேவியராகவும் 25ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கலாம். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி இல்ல போதும் சிஸ்டர், அது 23ல வாசிங்க. அதுலயே தேசம் என்னுடையதாய் இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம், நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாய் இருக்கிறீர்கள். உங்கள் காணியாட்சியான தேசம் எங்கும் நிலங்களை மீட்டுக்கொள்ள இடம் கொடுக்க கடவீர்கள். உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றார், அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். சரி, இப்போ இந்த ஒரு சகோதரன் தரித்திரப்பட்டு நிலத்தை விற்றது, எந்த ஒரு சகோதரன் தரித்திரப்பட்டு யாரிடத்துல நிலத்தை விற்றாரு? ஆதாம்ங்கிற ஒரு மனுஷனை தேவன் சிருஷ்டித்த அந்த ஒரு ஏதேன் தோட்டத்தில் வச்சிருக்கும் போது அவர் என்ன பண்ணிட்டார்? நிலத்தை, பூமியை கீழ்படுத்த வேண்டியவர், நீ கீழ்படுத்தி ஆண்டுக்கோன்னு சொல்ல இருந்த அந்த பூமியை என்ன பண்ணிட்டாரு? அவரு வித்துட்டாரு. யாருக்கிட்ட? இவர் நல்ல எப்படிப்பட்ட ஆளுன்னு நீங்க நம்ம யோசித்து பார்த்தோன்னா, சோம்பேறி என்ன பண்ணுவானா, பகுதி கட்டுக்கிறவன் ஆவான் அப்படின்னு. என்னது, நம்ம காலத்துல கூட அந்த நமக்கு முன்னால் அந்த காலத்துல நம்ம இல்லை, பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ணாங்க, ஆக்கிரமிச்சிருக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு போயிட்டு வரி கட்டினாங்க. அதுதான் வரி, சோம்பேறி வரி கட்டுறவன் ஆயிடுவான்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஆதாம்ங்கிற ஒரு மனுஷன் சோம்பேறியா இருந்ததுனால என்ன ஆயிடுச்சாங்க, நிலத்தை விட்டுட்டாரு. என்ன இதை விட்டுட்டாருன்னு பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 17-18 வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். என்ன ஆயிடுச்சு பாருங்க, இவருடைய கண்ட்ரோல்ல இருந்த பூமி என்ன ஆயிடுச்சு? இப்போ நீ விதைப்ப, ஆனா உனக்கு அது சரியான பலனை கொடுக்காது. இவர் ஆளுக்கு செய்ய வேண்டிய பூமி,
இவருடைய கண்ட்ரோலில் இருக்க வேண்டிய பூமி என்ன ஆயிடுச்சுங்க, கொடுத்துட்டாரு. இவர் அதில் அடிமையாயிட்டார். நீ வேலை செய்ய, உனக்கு அதுக்கேற்ற பலன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே தேவன் ஸ்டாப் பண்ணிட்டார் இல்லையா? இப்போ யாருக்கிட்ட வித்து போட்டார் இவர்? சாத்தான் இடத்துல என்ன பண்ணிட்டாரு, வித்துட்டார் அந்த நிலத்தை. இப்போ இந்த நிலத்தை வித்தாச்சுன்னு சொன்னா அந்த நிலத்தை வாங்கினவருக்கு இந்த ஒரு கட்டளையம் கொடுக்கப்படுது. பாருங்க, தேவன் இந்த சட்டத்தை வகுக்கும் போது ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்குங்க. யூபிலின்னு ஒரு வருஷத்தை வச்சிருக்காரு, தேசத்துக்கு குடிக்க விடுதலை கூறணும்னு சொன்னோன்னு இந்த சட்டத்தை பார்த்தோன்னு அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், அட்டாடா நம்ம கையிலேருந்து பொருள் போக போகுது, தேவன் அதை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாரு இல்லையா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப என்னதுனா இருக்கும். இந்த சட்டம் அங்கே கொடுக்கப்படும் போது உண்மையான ஒருத்தருக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். ஆனால் ஆதாமுடைய அந்த சந்ததிக்கெல்லாம் பெரிய ஒரு சந்தோஷத்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா? ஸோ அப்படி கொடுத்துருக்கும் போது பாருங்க, இப்போ இந்த நிலத்தை எப்படி மீட்கணுமா? அடுத்த வருஷம் அது லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 26. அதை மீட்க ஒருவனும் இல்லாமல் தானே அதை மீட்கத்தக்கவனானால் அதை விற்ற பின் சென்ற வருஷங்களின் தொகையை தள்ளி மீந்த தொகையை ஏற்றி கொண்டவனுக்கு கொடுத்து அவன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். பாருங்க, அதை மீட்க ஒருவனும் இல்லாமல் தானே அதை மீட்கத்தக்கவதானா? யாராவது மீட்க முடியுமா அந்த நிலத்தை? ஆதாம் சாத்தான்கிட்ட கொடுத்துட்டாரு, மறுபடியும் அதை யாராவது மீட்க முடியுமா? ஒருத்தருக்கு அந்த சான்ஸ் கொடுத்துருந்தாரு இஸ்ரேல் மக்களுக்கு. அவங்களால என்ன பண்ண முடியும்? தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிந்தா மீட்கக்கூடிய ஒரு சான்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன பண்ணலாம், அதுக்கு உட்படலை அந்த ஒரு காரியத்தில். அடுத்த வசனம், அதை விற்ற பின் சென்ற வருஷத்தின் தொகையை தள்ளி மீந்த தொகை ஏற்றி கொண்டவனுக்கு கொடுத்து தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன் அப்படின்னு சொல்லி மீட்கிறது ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தார். ஆனால் அங்கே என்ன பண்ண முடியல, மனுஷனால் மீட்க முடியல. அப்போ பார்க்கும்போது அது யார் மீட்டிருக்காருன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த நிலத்தை ஆதாம் மூலமாக சபிக்கப்பட்டிருந்த பூமி யார் மீட்டெடுத்திருக்காரு? இயேசு கிறிஸ்து. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இவர் யாரு? வானத்திலிருந்து வந்த கர்த்தர், வானத்துக்கு அதிகாரி அவரு. இப்ப பூமிக்கு அதிகாரி யாராயிட்டார்? இப்போ மீட்டுட்டார், வாங்கியாச்சு நிலத்தை. அடிமையா வித்து போட்ட அந்த நிலத்தை, ஆதாம்ன்ற ஒரு மனுஷன் வித்து போட்ட அந்த நிலத்தை இவர் கட்டி வாங்கியாச்சு. சரி, இப்போ நம்ம கேட்கலாம், வாங்கியாச்சே, ஏன் மறுபடியும் அதை ரிலீஸ் பண்ணலை இல்லைங்களா? எப்போ ரிலீஸுங்க? யூபிலியில் தான் அது ரிலீஸ் ஆகும். அது வரைக்கும் அது என்ன பண்ணது, கட்டியாச்சு. யூபிலி ரிலீஸ் ஆக போகுது இல்லைங்களா? ஸோ ஒரு காரியத்தை அவர் செஞ்சிருக்கார். அடுத்த வசனம் பாருங்க, லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 39 வாசிக்கலாம். சகோதரன் தரித்திரனாகி உனக்கு விலைப்பட்டு போனால் அவனை அடிமை போல ஊழியம் செய்ய நெருக்க வேண்டாம். இப்போ இந்த ஒரு சகோதரன் யாரு? முதலாவது அங்கே எதை வித்துட்டாரு? அவரு நிலத்தை வித்துட்டாரு. அவருக்கு கொடுத்த பூமியை அவரு அடகு வச்சுட்டாரு. அதை இயேசு கிறிஸ்து மீட்டிருக்காரு. இப்போ தரித்திரனாகி இவர் என்ன பண்ணிட்டாரு? விலைப்பட்டு அடிமை ஆயிட்டாரு இவர். இது யாரு? இதே ஆதாம் தான் என்ன பண்ணாரு? விலைப்பட்டு அடிமையா போயிட்டார். எப்படி விலைப்பட்டு போனாருன்னு பார்க்கும்போது பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். எதுக்கு அடிமை ஆயிட்டாரு? அடுத்தது மண்ணுக்கு திரும்புவாய். வாழ வேண்டிய இவர் எதுக்கு அடிமை ஆயிட்டார்? இப்போ மரணத்துக்கு அடிமை ஆயிட்டார். மரணத்துக்கு உட்பட்டுட்டார். ஏன்னா தேவனுடைய கட்டளை மீறி அந்த தண்டனை எடுத்துட்டார் இல்லையா? இப்போ இவர் எதுக்கு அடிமையா இருக்கிறாருன்னு பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 34 வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைக்கிறான். எந்த வீட்டுல? தேவன் கொடுத்த வீட்டுல அடிமை நிலைச்சிருக்கிறது கிடையாது இல்லையா? குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். இவர் எப்படி நிலைத்திருக்கிறாரு? அவர் அடிமையா இல்ல இல்லையா? எதுக்கு அடிமையா இல்ல?
பாவத்துக்கு இல்லையா, அங்க மரணம் வந்துருச்சு அவருக்கு. அங்க தேவனுடைய சட்டத்தை அவங்க மீறும் போது அவருக்கு மரணம் வந்துருக்கு, மரணத்துக்கு அடிமை ஆயிட்டார். இப்போ இந்த இவர் ஒருத்தர் யாராவது மீட்க முடியுமா? அடுத்த வசனம் அதுலயே இல்ல, அது லேவியராகமும் 40வது வசனம். அவன் கூலிக்காரனை போலவும் தங்க வந்தவனை போலவும் உன்னோடே இருந்து யூபிலி வருஷம் மட்டும் உன்னிடத்தில் சேவிக்க கடவன். என்ன கொடுத்துட்டாரு? யூபிலி வருஷம் வரைக்கும் அவனை சேவிக்கட்டும்னு விட்டுட்டார். எந்த யூபிலி வருஷம்? அவருடைய ராஜ்யம் வரைக்கும் என்ன பண்ண, மரணத்தை மனுஷனுக்கு கம்ப்ளீட்டா கொடுத்துட்டார். உன்னையே சேவிக்கட்டும். இப்ப மரணத்துக்கு அதிகாரி யாருன்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அவர் தான் அது மரணத்துக்கு அதிகாரியா இருந்து ஆண்டுகிட்டு இருக்கிறார் இல்லைங்களா? ஸோ ஆதாம் செஞ்ச 2 காரியம். ஒண்ணு வந்து நிலத்தை விட்டுட்டாரு, அடுத்தது மரணத்தை, ஜீவனை இழந்துட்டாரு. அந்த இடத்துல தேவன் கொடுத்ததுல ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட பூமி, 2வது ஜீவன் இழந்துட்டார். 3வது பார்க்கும்போது எதை இழந்திருக்கிறாருன்னு பாருங்க. ஸோ அந்த காரியம் நமக்கு தெரியுது இல்லைங்களா? வாசிக்கலாம். அதுல 47வது வசனம். உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வனாய் இருக்க அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியின் குடும்பத்தாரில் எவனுக்காவது அவன் விலைப்பட்டு போனான். பாருங்க, இப்ப யாருக்கு அவர் விலைப்பட்டு போயிருக்கிறாரு? அந்நியன். எதுக்கு அந்நியன்? பூமிக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்கா? பூமிக்கு அவன் அதிகாரியா? பூமிக்கு சுதந்திரவாளியா சாத்தான்? கிடையாது. பூமி மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு அந்நியன், அவன் ஒரு பரதேசி போல இருக்கிற அவனுக்கு என்ன பண்ணாரு? இவரு அடிமைப்பட்டு போயிட்டாரு. அடிமைப்பட்டு போனால் அவன் விலைப்பட்டு போன பின் திரும்ப மீட்கப்படலாம். அவன் சகோதரரில் ஒருவன் அவனை மீட்கலாம். பாத்தீங்களா தேவனோட திட்டம் எப்படி வச்சிருக்காரு? பாத்தீங்களா? அவன் விலைப்பட்டு போயிட்டா அவனை மீட்கிறதுக்கு யார் வரணும்? இப்போ அவன் சகோதரர்ல இருந்து ஒருத்தர் வந்து அவனை மீட்டு கொள்ளலாம் அப்படின்னு தேவன் சட்டத்தை அங்க எழுதிட்டாரு. இப்ப நமக்கு இது மீட்கும் பொருள் ரொம்ப தெளிவா தெரியும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாரு? ஸ்திரீயின் வாரிசாக இல்லையா? அப்போ வந்து என்ன பண்ணலாம்? மீட்டு கொள்ளலாம். அடுத்த வசனம். அவனுடைய பிதாவின் சகோதரனாவது அந்த சகோதரனுடைய புத்திரனாவது அவன் குடும்பத்தில் உள்ள அவனை சேர்ந்த இனத்தாரில் எவனாவது அவனை மீட்கலாம். இல்லை, அடுத்தது யார் மீட்கலாம்? இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருந்தாரு இல்லைங்களா மீட்கிறதுக்கு. என்ன பண்ணல? அவங்க மீட்கல இல்லையா? அடுத்தது தன்னால் கூடுமானால் தன்னை தானே மீட்டுக் கொள்ளலாம். மீட்டுக் கொள்ளலாமா? தன்னைத்தானே என்ன சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, தன்னைத்தானே மீட்டுக் கொள்ளலாம். அது இங்கதான் வருது, இப்ப நமக்கு வரப்போகிறது அது இல்லைங்களா? ஸோ அடுத்தது பார்க்கும்போது இந்த இடத்துல ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 16-17 வாசிக்கலாம். இப்போ தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஸோ இப்போ அடுத்து பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த ஒரு சட்டத்தை அவர் மீறும் நிமித்தம் 3வது ஒரு காரியத்தை அவர் இழந்திருக்காரு. என்னன்னு பார்த்தீங்களா? தேவ சாயல். தேவ சாயலை கம்ப்ளீட்டாக இழந்துட்டார். 1 முதலாவது என்னதுங்க? நிலத்தை இழந்துட்டார். அவர் வாழ இருந்த அந்த ஒரு ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய அந்த நிலத்தை அவர் இழந்துட்டாரு. 2வது ஜீவனை இழந்திருக்காரு. 3வது தேவனுடைய சாயலை இழந்துட்டாரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த 3 காரியத்தை அவர் இழந்திருக்கிறாரு. இந்த 3ஐயும் மீட்டு எடுக்கணும்னு சொன்னா கிறிஸ்து வந்து தான் அதை மீட்டு எடுத்திருக்கிறார் இல்லைங்களா? ஸோ பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கும் போது அவர் எது இன்னொன்னு மீட்டிருக்காரு பாருங்க. ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா? ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த ஒரு 6 நாள் 6 வருடம் நிலத்துல விளைத்து 7ஆம் வருடம் நிலத்துக்கு ஓய்வு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னார். இந்த 7 ஓய்வு வருஷங்களை எண்ணும் போது 49வது வருஷம் வரும். அந்த 49வது வருஷம் என்ன தெரியுங்களா? அதிலே வாசிங்க. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுதும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாள். அது என்ன நாள்? அது பாவ நிவாரண நாள். இந்த 49வது வருடம் எது?
பாவ நிவாரண நாள். மனுஷனுக்கு கொடுக்க வாழ்ந்துட்டு இருக்க மனுஷனுக்கு பாவத்தினால அந்த மரணம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறத அந்த 49 என்ன பண்ணணுமா? 49 நாள்ல அந்த வருடத்துல கம்ப்ளீட்டா பாவம் நிவர்த்தி செய்யக்கூடிய நாள். இதுதான் எந்த நாள்? இப்போ இதுதான் 1000 வருஷம் அரசாட்சி. இப்போ யூபிலி நல்லா யோசனை பண்ணி பாருங்க. யூபிலி எதுங்க? வரப்போற யுகம். அதான் யூபிலி. அங்க இருக்கு பாருங்க, வரப்போற யுகம். லாஸ்ட் தேசத்தின் குடிகளுக்கு கம்ப்ளீட் விடுதலை அங்கதான் கிடைக்கணும். 1000 வருஷத்துல என்ன இருக்குங்க? டெஸ்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. யூபிலி என்ன பண்ணும்? கம்ப்ளீட்டா விடுவிச்சிடணும் எல்லாத்தையுமே, இல்லைங்களா? ஸோ இது பார்க்கும்போது நம்ம அந்த 1000 வருஷத்தை வச்சு பார்க்கல. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் அங்கேருந்து வருது, ஸ்டார்ட் ஆகிடுது நமக்கு, இல்லைங்களா? அது பிற்பாடு எல்லாமே தேவனுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுது. ஆனால் யூபிலிங்கிறது வரப்போகிறது தான். இந்த 49வது வருடம் அப்படி சொல்லும்போது தேவனுடைய பார்வையில் 49,000 வருடம். அது கிறிஸ்துவுடைய 1000 வருஷம் இல்லை, பாவம் நிவாரணம் செய்யக்கூடிய அந்த நாள். அந்த வருடத்தில் என்ன பண்ணுமா? எக்காலம் ஊதப்படும். அதுலேயே பாருங்க, 7ஆம் மாசத்துல என்ன பண்ணுமா? எக்காலம். பாருங்க, என்ன எக்காலம் துணிக்கப்படும்? 1000 வருஷத்துல ஸ்டார்டிங்லயே எக்காலன்றது என்னது? தேவனுடைய சத்தியம், இல்லையா? சத்தியம் கம்ப்ளீட்டா எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்படணும். இப்ப இவர் நிலத்தை மீட்டு எடுத்திருக்கிறாரு, மரித்த மனுஷனுக்கு மீட்கும் பொருள் கொடுத்து பிரேத குழியில இருக்க எல்லாரையும் விடுவிக்க போறாரு. விடுவிக்கப்பட்டு அவர் வரும்போது அங்க என்ன பண்ணும்? எக்காலம் துணிக்கப்படும். யுத்தம் ஸ்டார்ட், யுத்தம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லுது இஸ்ரேல் மக்கள் யூஸ் பண்ணது போல எக்கால சத்தம், சத்தியம் அங்க எல்லாருக்கும் துணிக்கப்பட போகுது, இல்லைங்களா? இந்த 49,000 வருடத்துல பாவத்தை கம்ப்ளீட்டா நிவர்த்தி செய்யணும். 1 Corinthians 11 அதிகாரத்துல வாசிக்கலாம். இப்போ 24-25. 15ஆம் அதிகாரம் 24-25 வசனம். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவன் பிதாவாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் நமது பாதத்திற்கு கீழ்ப்படும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இதுதான் அந்த பாவ நிவாரண கடைசி அம்சம். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மரணம் எடுக்கப்படணும். மரணம் எடுக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அங்க என்ன வந்துடும்? யூபிலி. யூபிலியில என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வெளிப்படுத்தல வசனம் வாசிச்சலாம். அதான் யூபிலி. 21ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் படிச்சு பார்த்தா அதான் யூபிலி. அங்க என்ன கிடையாதான்? மரணம். படிங்க அதை. இதுதான் யூபிலி. இது எந்த வானம், எந்த பூமி? படிங்க, படிச்சுட்டு வாங்க. முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. சமுத்திரம்னா என்னது? துன்மார்க்க ஜனம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய வாசஸ்தலம் அங்க வந்துருச்சு. எந்த தேவனுடைய வாசஸ்தலம்? யெகோவா தேவனுடைய வாசஸ்தலம் பூமிக்கு வந்துருச்சு. 1000 வருஷம் ஃபுல்லா கிடையாது, இல்லைங்களா? அந்த வரப்போற யுகத்துலதான் தேவனிடம் மனுஷனோட கூட வாசமா இருப்பார். அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். பாருங்க, இதுதான் எக்காலம் ஊதப்படுது. யூபிலி ஸ்டார்ட். யூபிலி வரப்போகுது. என்ன பண்ணுது? யூபிலி என்னெல்லாம் விடுதலை கிடைக்குது? கண்ணீர் கிடையாது, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினது எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த யூபிலி, இல்லைங்களா? இப்போ நம்ம யூபிலியை மட்டும் பார்த்துட்டோமே, அவ்வளோதானா? இப்போ எதுக்கு நம்ம உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம்? லேவியருக்கு சட்டம் என்னதுங்க? லேவியருக்கு மட்டும் சட்டம் வேற. ஏன்னா அவங்க தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டதுனால அவங்க சட்டம் வேற. அதை வாசிக்கலாம். லேவியர் 25ஆம் அதிகாரம் 32வது வசனம். லேவியரின் காணியாட்சியாகிய பட்டணங்களில் உள்ள வீடுகளையும் லேவியர் எக்காலத்திலும் மீட்டுக்கொள்ளலாம். எப்போ வேணாலும் மீட்டுக்கலாம். அது மட்டும் என்ன பண்ண முடியாது, தேவையில்ல. யூபிலி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது கிடையாது அவங்க, இல்லையா? எப்போ வேணாலும் அவங்களுக்கு மீட்டுக்கலாம்.
அவங்க திராணி இருந்துன்னா கொடுத்து உடனே மீட்டுக்கொள்ளலாம், ரிலீஸ் பண்ணிடலாம் அது, இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டத்தை அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் கொடுத்துருக்காரு. அப்போ பார்க்கும்போது அடிமையாக இருந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் நம்மளை, இல்லைங்களா? இப்போ பார்க்கும்போது பாருங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரன் 4வது வசனம் சிஸ்டர், 14:4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். ஸோ இப்போ பாருங்க, அந்த லேவியர் மட்டும் எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். யூபிலி வரைக்கும் தான் வெயிட் பண்ணி ஆகணும் எல்லா ஜனங்களும். ஆனால் லேவியருக்கு சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ லேவியர்களாக பிரித்து எடுத்திருக்க நம்மை தேவன் எப்போதும் ரிலீஸ் பண்ணலாம். இப்போ நம்மளை என்ன பண்ணுறாரு? எதுல இருந்தாலும் ரிலீஸ் பண்ணுறாரு. இப்போ பாவத்திலிருந்து விடுவிக்கிறாரு. அடுத்தது தேவ சாயல், இல்லையா? இப்போ இருக்கிற பொல்லாத சாயலும் தேவ சாயலையும் கொடுத்துட்றாரு. 3வது பூமிக்கு நாம் யாரு? சுதந்திரவாளி ஆக்கிடுறாரு இப்போவே, இல்லைங்களா? ஸோ இப்போ பிரித்து எடுத்துட்டு இப்போ நமக்கு கொடுக்குற ஒரு கட்டளையை பாருங்க. லேவியராக 25ஆம் அதிகாரம் 29-30 வாசிக்கலாம். ஒருவன் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள தன் வாசஸ்தலமாகிய வீட்டை விற்றால் அதை விற்ற ஒரு வருஷத்துக்குள் அதை மீட்டுக் கொள்ளலாம். ஒரு வருஷத்துக்குள்ளாகவே அதை மீட்டுக் கொள்ள வேண்டும். இங்க ஒரு சட்டம் ஒண்ணு போடுறாரு. யாருக்கு இது? இது இஸ்ரேல் மக்களுக்கு கிடையாது, அந்த மக்களுக்கு கிடையாது. இது லேவிக்கு மட்டும் தனி சட்டம் கொடுக்குறாரு பாருங்க. ஒரு மதில் சூழ்ந்த பட்டணத்துல வாசமா இருக்கும் போது அங்க ஒரு வீடு இருக்குன்னு சொன்னா அந்த வீட்டை வித்து போட்டா ஒரு வருஷத்துக்குள்ள மீட்டணும். அது யூபிலியில் ரிலீஸ் ஆகுமா? அடுத்த வருஷம் வாசிங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே அதை மீட்டுக் கொள்ளாது இருந்தால் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள அந்த வீடு தலைமுறை தோறும் அதை வாங்கினவனுக்கே உரியதாகும். யூபிலி வருஷத்திலும் அது விடுதலை ஆகாது. இங்கதான் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. ஏன்னா லேவியருக்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, இல்லைங்களா? எப்போனா ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஆனா லேவியருக்குரிய சட்டம் பாருங்க, யூபிலி வரைக்கும் அங்க வெயிட் பண்ண வேண்டியது கிடையாது. யூபிலியில இவங்களுக்கு என்ன கிடையாது? எந்த ரிலீஸும் கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதம் அங்க போய் கிடைக்கும்ன்றது கிடையாது, இங்கேயே கொடுக்கப்பட்டாச்சு. இப்போ ஒரு வீடு மதில் சூழ்ந்த பட்டணம், அது என்னவா இருக்கலாம்? வீடுன்னா என்னங்க? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். வாசஸ்தலம் மதில் சூழ்ந்த எபிரேயர் 3:6 வாசிங்க. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஸோ நாமே அவருடைய வீடாயிருப்போம். இந்த வீட்டை நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? விற்று போட்டக்கூடாது. நாம் தேவனுடைய வீடா இருக்கிற நாம வீட்டை என்ன பண்ணிடக்கூடாது? அடமானம் வச்சிடக்கூடாது. யார்கிட்ட அடமானம் வச்சிடக்கூடாது? சாத்தான்கிட்ட, இல்லைங்களா? நம்ம கொடுத்தா என்ன பண்ணிடுவாங்கங்க? இப்ப தனித்து நிக்கப்பட்டிருக்கோம். ஆதாம் கிட்ட கொண்டு வந்து 3 காரியத்தை கொண்டு வந்து வச்சான், இல்லையா? முதலாவது சுதந்திரத்தை பிடிங்கிட்டது, 2வது தேவ சாயல பிடிங்கி, 3வது ஜீவனையும் இழக்கும்படி செஞ்சுட்டான். இதே சூழ்நிலை 3 நமக்கும் வரும். இப்ப நம்ம சுதந்திரவாளி தானா? சுதந்திரவாளி தானா? அவர் சித்தம் கொண்டு நம்முடைய சிருஷ்டிப்புல முதற் பலன் ஆவதற்காக சுதந்திரவாளியாக தேவன் நம்மளை பிரிச்சு எடுத்திருக்கிறாரு, இல்லைங்களா? அப்ப அந்த வீட்டை நம்ம என்ன பண்ணுமா? ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கு. கிறிஸ்துங்கிற அந்த ஒரு மதில் சூழ்ந்த பட்டணம், எப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுத்து அந்த ஒரு பட்டணத்துக்குள்ள போகிறோமோ அந்த ஒரு வீட்டு மேல நாம அதிக கவனம் செலுத்தணும், இல்லைங்களா? இந்த உலகத்துக்குள்ளதான் நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆதாமுடைய ஜெனரேஷன் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. யூபிலி இருக்குது அவங்களுக்கு. ஆனா அதுக்குள்ள நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டை குறிச்சு ஒருத்தனுக்கு ரொம்ப கண்ணு வச்சிட்டு இருக்கான். அந்த வீட்டை எப்படியாவது பிடிங்கி எடுக்கணும் அப்படின்னு அவன் அதிக கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கான். சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கிறான். அந்த வீட்டை நம்ம இழந்துட்டோம்னு சொன்னா நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்து நிற்பான். ஆனா வீட்டை வித்துட்டோம்னா ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ருசி பார்த்து பரிசுத்தாய் பெற்று மறுதளித்து போனால் புதுப்பிக்க முடியாது. அதனாலதான் வீட்டை விட்டுட்டோம்னா மறுபடியும் யூபிலில் அங்க நமக்கு சான்ஸே கிடையாதுங்கிறத இந்த காரியத்துல கொண்டுட்டு வர்றாரு. அடுத்து பார்க்கும்போது 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம்.
ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவைகளை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. யார் கிறிஸ்துவுடைய நாமத்தை சொல்றாங்களோ அவங்க என்ன பண்ணணுமா? அநியாயத்தை விட்டு விலக கடவர். இதுதான் அதோட முத்திரையா இருக்குது. இப்போ அநியாயம் செய்தா என்ன ஆகும்? வீட்டை வித்து போட்டுருவோம் இல்லையா? ஆதாம் அங்க அநியாயம் செஞ்சதுனால என்ன ஆயிடுச்சாங்க? தேவனுடைய சட்டத்தை மீறும்போது வீட்டை விற்று போட்டுட்டார். அந்த வீட்டை மீட்கிறதுக்காக கிறிஸ்து வந்து அந்த வீட்டை மீட்டுட்டார். நிலத்தையும் மீட்டு எடுத்துட்டாரு, மனுஷனுக்கு கொடுத்த மரணத்திலேருந்து மீட்டு எடுத்துட்டார், தேவ சாயலுக்கும் கொடுக்கறதுக்கு ஏற்படுத்திட்டார். ஆனா இங்க இந்த வீட்டை வித்துட்டா மட்டும் மறுபடியும் வாங்க முடியாது இல்லையா? அடுத்த வசனம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 14 இருந்து வாசிக்கலாம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் வேலையாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அந்த வீடா நீங்க இருக்கிறீங்களே, அந்த வீட்டை நீங்க என்ன பண்ணணுமா? எதுல கலந்துடக்கூடாது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதோட சேர்ந்தீங்கன்னா என்ன ஆயிடும்? வீடு விற்கப்பட்டு போயிடும் இல்லைங்களா? அடுத்தது பார்க்கும்போது 7:1. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பக்தியோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட கூட பூரணப்படுத்த கடவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காரு. இப்போ ஆதாம் வந்து பார்க்கும்போது அந்த முதலாவது அவர் செஞ்ச தவறுகளில் பார்க்கும்போது அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையில கொஞ்சம் அசதியா இருந்துட்டார் இல்லைங்களா? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. ம் 12:24. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். சோம்பேறியா இருந்தா என்ன ஆயிடுமா? பகுதி கட்டிட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இங்க கூட இன்னொரு வாட்டி சொல்றாரு, சோம்பேறி நீ எங்க போய் கத்துக்கோ? எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆதாம் சோம்பேறியா கொஞ்சம் இருந்ததுனால அந்த சூழ்நிலை அவர் இழந்து போயிட்டாரு. நீங்க இங்க என்ன பண்ணுமா? அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது அதுல 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அடுத்து 9வது வசனம். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுதும் உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். பார்த்தீங்களா? ஸோ இந்த வசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் இந்த கிடைச்ச இந்த ஒரு சான்ஸ்ல நம்ம என்ன பண்ணிவிடக்கூடாதா? ஆதாம் போல சோம்பேறியா இருந்துட்டோம்னு சொன்னா ஆதாம் இழந்து போன நிலம் மீட்கப்பட்டுச்சு. நம்ம நிலத்தை நம்ம விட்டுட்டோம்னா, நம்மளுடைய வீட்டை நாம் இழந்துட்டோம்னா என்ன ஆக முடியும்? அது மறுபடியும் மீட்கப்படாது. அது வாங்கினவங்களுக்கு சொந்தமாயிடும் இல்லையா? வாங்கிட்டு யாருங்க? சாத்தான் வாங்கிட்டோம். அவனுக்கு சொந்தமா? அவனுக்கு எது சொந்தம் தெரியுங்களா? மரணம் தான் அவனுக்கு சொந்தம் இல்லைங்களா? அது அவனுக்கே சொந்தமா போயிடும் இல்லைங்களா? அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறது இந்த யோபிலி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம். அடுத்து பார்க்கும்போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். நம்முடைய கவனம் எதுல இருக்கணும்ன்றது பாருங்க. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்துக்கொண்டு. ஸோ இப்போ நாம தேவனுடைய புத்திரர். இந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாள் லூஸ் பண்ணிடக்கூடாது. தேவனுடைய புத்திரர் தான். இந்த சகலத்துக்கு சுதந்திரவாளியா அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விசுவாசத்தை நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா என்ன ஆயிடுவாங்க? ஸோ நம்ம விட்டுட்டோம்னா போயிடுச்சுன்னு போங்க. அடுத்த வசனம் பார்க்கும்போது எபேசியர் 4:23-24 வாசிங்க பாருங்க. அது தேவ சாயலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 23-24. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம சுதந்திரவாளின்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு, ரெண்டாவது தேவ சாயலை கொடுத்திருக்காரு, மூணாவது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும்
அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். பாத்தீங்களா? அப்ப நம்முடைய நோக்கம் எதுல இருக்கணுமா? நித்திய ஜீவன்ல தான் கவனம் செலுத்த வேண்டியதா இருக்குது. இப்போ இந்த நித்திய ஜீவன்ல நம்ம கவனம் செலுத்தாம நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா என்ன ஆயிடும்னா, அந்த ஆதாம் செஞ்சு அதே தவிர நாம செய்யறதுக்கு ஏறிடும். சுதந்திரவாளின்ற அந்த ஒரு விசுவாசத்தை நம்ம இழந்து போயிடுவோம். நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டோம், வேற ஒரு நோக்கமும் கிடையாது. நமக்குள்ள வேற எந்த ஒரு நோக்கமும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு வேலை செய்தாலும், தேவனுடைய சபையில ஒரு வேலை செய்தாலும் நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுங்களை தான் நம்ம கவனம் செலுத்தணும். ஏன்னா இன்னைக்கு பார்க்கும்போது அந்த நோக்கங்கள்லாம் மாறி போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலை நம்ம கண் கூட பார்க்கிறோம். நம்ம மத்தியில கூட அந்த ஒரு சாத்தானுடைய அந்த சகோதரருடைய மனக்கண்களை குருடாக்கி மாணவர்கள் கூட அநேக காரியங்களை அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இல்லைங்களா? பதவிகளுக்கும் பெயர் புகழுக்கும் கவனம் செலுத்தி இப்படி திருப்பி கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அங்கே பார்க்கும்போது நித்திய ஜீவனுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், வேற ஒன்றுக்கும் நம்ம அழைக்கப்படலை இல்லைங்களா? அப்போ நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டோம் அப்படின்னு அந்த ஒரு கவனத்தில் இருக்குன்னு சொன்னால் நமக்கு இங்கே பெயர் புகழ் எதுவுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், கவனம் செலுத்த மாட்டோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த யூபிலியை குறித்து நம்ம முக்கியமாக என்ன ஒரு காரியத்துன்னு சொல்லும்போது, இழந்து போனது எல்லாத்தையும் மறுபடியும் திரும்ப கொடுக்கப்படக்கூடிய ஒரு காலம். அந்த 1000 வருஷ அரசாட்சி பாவ நிவாரண நாள். அங்கே பாவத்தை நிவர்த்தி செய்யப்படுது. அதுக்கு கடைசியில் மறுபடியும் ஒரு டெஸ்ட் வச்சு வரப்போகிறது தான் யூபிலி வருடம். இன்னும் யூபிலிக்கு இன்னொரு பேர் கூட இது சொல்லலாம், அது 8வது நாள் இல்லைங்களா? 8வது நாள் என்ன இருக்குது மனுஷனுக்கு? ஒரு குழந்தை பிறந்தோடனே விருத்த சேதனை செய்யப்படணும் இல்லைங்களா? விருத்த சேதனைன்றது என்னது? இப்போ கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணிடணும் இல்லைங்களா? ஸோ அந்த விருதத்தின் நுனித்தோலை கட் பண்ணி போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ பார்க்கும்போது அது விருத்த சேதன நாளாக இருக்குது. அது சகல ஜனங்களுக்கும் விடுதலை கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இப்போ மறுபடியும் அந்த வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 10லேருந்து வாசிக்கலாம். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகள் எல்லாம் விடுதலை கூறக்கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சி பாருங்க, தன் காணியாட்சிக்கு தன் சொந்த நிலத்துக்கு அவங்க திரும்பி போயிடுவாங்க. எந்த இடத்த பூமியை தேவன் கொடுத்தாரோ அந்த பூமியை மறுபடியும் திரும்ப மீட்டெடுத்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட தேசத்தை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அதை கொடுத்துருவாரு. அடுத்தது, அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும். பாருங்க, காணியாட்சின்றது பூமி அவங்களுக்கு சுதந்திரமா கொடுக்கப்பட்டது. குடும்பத்துக்கு போங்கன்னா என்ன ஆயிடுங்க, எல்லாரும் ஒரே குடும்பம்ன்ற லெவலுக்கு என்ன பண்ணிடுவாங்க, அங்க வந்துடுவாங்க. குடும்பத்துக்கு நீங்க மறுபடியும் ஆதாமுடைய ஜெனரேஷன், நம்ம எல்லாரும் ஒரே ஒருத்தர் மூலமா தான் பிறந்து வந்தோம் அப்படிங்க எல்லாத்தையும் கொடுத்து அந்த குடும்பத்துக்கு போயிடுறாங்க. ஒரே குடும்பமா ஆயிடுறாங்க. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரே குடும்பம் ஆகுது இல்லைங்களா? அடுத்தது, அந்த 50ஆம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாய் இருப்பதாக. அதிலே விதைக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும். இதுக்குள்ள அதுக்குரிய அர்த்தம் இருக்கு. தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் அப்படின்னா தானா விளைஞ்சது இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது. தேவனால் விதைக்கப்பட்டது மட்டும் தான் அங்க எடுக்கணும் இல்லைங்களா? அடுத்தது, கிளை கழிக்காமல் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களா? பாரு, கிளை கழிக்காம விடப்பட்டது. இன்னைக்கு கிளையை கழிச்சு கட் பண்ணி அருமையா கொண்டு வர்றாரு. கிளை கழிக்கப்படாத இதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அடுத்தது, அது யூபிலி வருஷம். அது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அது என்ன பண்ணுவோம், பரிசுத்தமா இருக்க வேண்டும். அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும். அதுல எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அந்த நிலையில வயல்ல விளைஞ்சதை நீங்க புசிக்கணும்னு சொல்லும் போது அங்க முற்பிதாக்கள் மூலமாக தேவனுடைய சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கும். அது உண்டு, அதை நீங்க கேட்டு அதன்படி நீங்க வாழுங்கன்னு சொல்றாரு. அடுத்தது, அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. இதுதான் சட்டம். அதுல ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது இல்லைங்களா? கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கிடவர். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், நீதியை விரும்பி
அக்கிரமத்தை வெறுத்தார், அதனால தேவன் அவருடைய தேவன் சொல்லி வைக்கப்படலை இல்லைங்களா? அப்போ அந்த அநியாயம் அப்படிங்கிற ஒன்று தான் இன்னைக்கு உலகத்துக்குள்ள வந்து இவ்வளோ கஷ்டத்தையும் கொண்டு வந்திருக்கு. அங்கே அநியாயம் செய்யக்கூடாது. அப்போ யூபிலி வந்து எல்லாருக்கும் விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது, எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆனால் அடிமைப்படுத்தினவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா அவங்க அடிமைப்படுத்தி இது வரைக்கும் செல்வ செருக்காக வாழ்ந்து அவங்க மறுபடியும் ரிலீஸ் பண்ணணுமே, என் கையை விட்டு போக போதே என்னுடைய அடிமைகள் அப்படின்னு சொல்லி துக்கப்பட வேண்டியவன் சாத்தான் தான் இல்லைங்களா? இந்த ஒரு சட்டத்தை தேவன் ஏற்படுத்தினது துக்கம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு மட்டும்தான். மற்ற ஆதாமுடைய ஜெனரேஷன் எல்லா மக்களுக்கும் இந்த யூபிலி மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்டிருக்கிற நாம நம்முடைய வீடை நம்ம என்ன பண்ணணுமா, பத்திரமா பாதுகாக்க வேண்டும் சொல்லி பார்க்குறோம். ஸோ தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த யூபிலின்னு பார்க்கும்போது சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, பிளாட்டினம் ஜூப்ளி அப்படின்னக்கூடிய அந்த ஜூப்ளி அப்படின்ற கூட அந்த இது கூட பைபிளில் தான் நம்ம காணப்படுறது பார்க்குறோம். இப்போ நான் என்ன காரியத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த இப்போ ஜென்ரலாக வந்து என்னென்னா, இந்த யெகோவா தேவனுக்கு 7000 வருஷம் வந்து ஒரு நாள்னு எங்கே இருக்குது அப்படிங்கிற கொஸ்டினுக்குலாம் இங்கே இதுலேயும் ஒரு ஆன்சர் இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எபிரேயர் புஸ்தகத்தில் கூட நம்ம படிக்கும்போது அவர் 6 நாள் அளவு வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே சொல்லும் போது என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, ஒரு நேரடியான வசனம் நமக்கு 1 பேரும் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. என்ன வசனம் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம் போலவும் சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த இப்போ 49,000 வருஷம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை நாளாக இருக்கு? 40. உங்கள் வீட்டில் இருக்கிற பைபிள் வேற மாதிரி இருக்கா? இனிமே இப்படி கொஞ்சம் உஷாராக ஒரு கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் பார்க்கும்போது 49,000 வருஷங்கள் வந்து இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை நாளாக இருக்குன்னு பார்த்தோம்னா 49 நாளாக இருக்கு. இதை உறுதிப்படுத்துறதுக்கு இந்த 49 நாள் முடிஞ்சு நம்ம பார்க்கும்போது 50ஆவது நாளில் என்ன ஆகுதுன்னா விடுதலைன்னு பார்க்குறோம். எங்கேயாச்சும் ரிலேட் பண்ண முடியுதா இதை? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பெந்தகோஸ்தேனா என்னன்னு அர்த்தம்? 50ஆவது நாள். பெந்தகோஸ்தே 50ஆவது நாளில் என்ன நடந்துச்சு படிக்கலாம். போங்க. பெந்தகோஸ்தே என்னும் நாளுன்னா எதுலேருந்து 50ஆவது நாள்னு சொல்ல முடியுமா? அதை இயேசு கிறிஸ்து மரித்ததுலேருந்து எத்தனாவது நாள்? 50 நாள். இயேசு கிறிஸ்து மரித்து இல்லைங்களா, அதுலேருந்து 50ஆவது நாள் வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருக்கும் பொழுது 2ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அவங்க உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம கீழே அப்படியே நம்ம படித்து பார்த்தோம்னா அங்கே என்ன உண்டாச்சுன்னு நம்ம பார்க்குறோம். 14ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது பேதுரு 11 ஒருவருடன் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஸோ கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லும்போது அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்க பார்க்குறோம். நம்ம இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த பெந்தகோஸ்தே கூடிய அந்த 50ஆவது நாள் தான் என்னன்னு நம்ம பார்க்குறோம், யூபிலின்னு பார்க்குறோம். அந்த யூபிலியில் என்ன ஆக போகுது அப்படி பார்த்தோன்னா, எப்படி இங்கே பெந்தகோஸ்தே நாளில்
இங்கே கிறிஸ்துவுக்குள்ளாக சபையாக அழைக்கப்பட்ட அந்த சீஷர்களுக்கு முதல்ல ஒரு சாம்பிளாக என்ன பண்ணி காட்டியிருக்காங்க அங்கே காட்டியிருக்காங்க அந்த பெந்தெகோஸ்தே நாளில். நம்ம பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு விடுதலையும் தேவனுடைய முழு பிரசன்னமும் எங்கே வரப்போகுதுன்னு நம்ம பார்க்குறோம்னா அந்த 50வது ஒரு நாளில் வரப்போகுதுன்னு பார்க்குறோம். அப்போது இன்னொரு காரியம் என்ன நம்ம பார்க்குறோன்னா, யெகோவா தேவன் 6 நாள் அளவும் வேலை செஞ்சு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த கால கணக்கை நம்ம பார்த்தோம்னால் எவ்வளோ தெளிவாக வருது பாருங்க. அப்போது 6 நாள்னா அப்போ எத்தனை, ஒரு நாள் வந்து அவருக்கு 7000 வருஷங்கிறது எப்படி நம்ம கணக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ 50 நாள்னு சொல்லும் போது அது இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து அந்த 50,000 வருஷம் வந்து 50 நாளாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த கடைசி நாளில் வந்து யெகோவா தேவன் ஓய்ந்திருந்தார். எந்த கடைசி நாளில் ஓய்ந்திருந்தார்? அது போட்டு காட்டுறாங்க. இப்போ வந்து இந்த நாள் இது வந்து ஒரு 42,000 வருஷம் அப்படி வச்சுக்கோங்க. இது இந்த பக்கம் இதை பார்த்தோம்னா கர்த்தருக்கு ஒரு நாள் வந்து 1000 வருஷம். அப்போ இப்போ 49,000 வருஷம் ஒரு 1000 வருஷம், 48 ஒரு 1000 இல்லைங்களா? அப்படியே வந்தோம்னா நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்குறோம்னா ஒரு 7,000 வருஷம் நமக்கு என்ன ஆகுது. கடைசி 7 நாள் வந்து ஒரு 7,000 வருஷம் நமக்கு கன்ஃபார்மாக ஆகுது இல்லையா? இது நமக்கு தெளிவாக நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். இதை கடைசி எப்படி ப்ரூவ் பண்ணுறோம்? கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் ப்ரூவ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா 7 நாள் ஒரு வாரம்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா இப்போ 7,000 வருஷம் வந்து இயேசு கிறிஸ்து 7 நாள் அப்படிங்கிறதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. இதை ஒரு பக்கம் அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு இன்னொரு விஷயம் நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னா, தேவன் வந்து 6 நாள் வந்து ஓய்ந்திருந்தாராம், வேலை செஞ்சாராம் இல்லைங்களா? 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தான்னு பார்க்குறோம். ஒரு நாள் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்த 7,000 வருஷம் அளவுக்கும் யெகோவா தேவன் ஓய்ந்திருக்கிறாருன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணப்படுது, தெளிவாக தெரியுது. எதுலேருந்து தெரியுதுன்னா, இப்போ நம்ம படிச்சிருக்கக்கூடிய யூபிலியில என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆவது நாள் என்னன்னு பார்க்குறோம், ஓய்வு நாள் பார்க்குறோம். இப்போ புதிய பழைய ஏற்பாட்டில் வந்து 7ஆம் நாள் கூறிய அந்த ஆசரிப்பு கூடாரத்துலலாம் நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி தேவன் என்ன சொல்றாருன்னா, அவர் அந்த 7ஆவது நாள் எப்படி தான் இருந்தார், ஓய்ந்திருந்தார். நம்ம ஓய்ந்திருந்து அதை பரிசுத்தப்படுத்தினார்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 7 நாள்ல யாரு தான் யெகோவா தேவனை ரெப்ரசன்ட் பண்றதுன்னு நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து தான். அதனாலதான் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது குமாரன் தாமே தமக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினவருக்கு தானும் கீழ்பட்டு இருப்பார் அப்படின்னு படிக்கிறோம். எது வரைக்கும் அவர் வந்து கிரியை செய்கிறாருன்னு நம்ம பார்த்தோம்னால் இந்த 7 நாள் அளவும் யார் வேலை செய்யறதுன்னு நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து வேலை செய்கிறாருன்னு பார்க்குறோம். இப்போ என்ன ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, யெகோவா தேவனுக்கு ஒரு நாள் 7,000 வருஷம் அப்படிங்கிறத கடைசி இந்த ஓய்வு நாள், யெகோவா தேவனுக்கு ஓய்வு நாள்னு நம்ம பார்க்குறோம். கடைசி 7ஆவது நாள் இல்லைங்களா? கடைசி நாளாகி 7ஆவது நாள் ஓய்வு நாள். அந்த கடைசி 7ஆவது நாள் எத்தனாயிரம் வருஷம்னு நமக்கு தெளிவாக தெரியுது. 7,000 வருஷம்ன்றது தெளிவாக தெரியுது. அப்படின்னா 7ஆவது நாள் 7,000 வருஷம்னா 6ஆவது நாள் அதுவும் ஒரு 7,000 வருஷமாக தானே இருக்க முடியும் இல்லைங்களா? திங்கக்கிழமை வந்து 24 ஹவர்ஸ்னா செவ்வாய்க்கிழமை 23 ஹவர்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை, 24 ஹவர்ஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா, இந்த 7 × 7 49ன்றது நமக்கு தெளிவாக வந்துடுது. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வசனம் கூட சொல்றாரு, யெகோவா தேவன் ஏலத்தனையா என்ன அவரோட குறிக்கும் போது ஒரு வசனம் இருக்கு பழைய ஏற்பாட்டில், ஏலத்தனையா என்ன பண்ணும், ஒளி வீசும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பல அர்த்தம் இருக்கு. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நாள் கடைசி இந்த 7ஆவது நாள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது வந்து 7,000 வருஷம் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து நம்ம வந்து அனுமானிக்க தேவையில்லை, அதுதான் நம்ம சிந்திக்கிறோம். இது அனுமானத்தின் அடிப்படையில் சொல்கிறோமா? இது கடைசி நாள் 7,000 வருஷங்கிறத வந்து அனுமானத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லலை. அப்போ கடைசி நாளாகி அந்த நாள் 7,000 வருஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது உறுதிப்படுத்தப்படும் போது அப்போ மற்ற 6 நாள் எத்தனை ஆயிரம் வருஷமாக தான் இருக்க முடியும், ஒவ்வொன்று 7,000 வருஷமாக தான் இருக்க முடியுன்றதுல சந்தேகமே இல்லை. அப்போ நம்ம பார்க்கும்போது அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா,
தேவன் வந்து 7 நாள் என்ன பண்ணியிருக்கு, 6 × 7 கரெக்டு தான், 42,000 வருஷம் இல்லைங்களா? அப்படி நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாம், அந்த 42,000 வருஷம் அவருக்கு எப்படி இருக்கு, 6 நாள் அவர் என்ன பண்ணியிருக்காரு, வேலை செஞ்சிருக்காருன்னு பார்க்குறோம். தேவன் 7வது நாள் ஓய்ந்திருந்தான்னு பார்க்கிறோம். ஏன் வந்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார், ஏன் இந்த கட்டளைகள்லாம் கொடுத்தாரு, ஏன் வந்து ஓய்ந்து இருக்கிறாரு அப்படி தேவன் பிரதர் சொல்லும் போது கூட படிச்சோம். இதுலேருந்து தேவனுடைய மனசு, அவருடைய யோசனை நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ஏன் வந்து 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7வது நாளை வந்து தேவன் ரெஸ்ட்டுன்னு வைக்கணும்? தேவனுக்கு ரெஸ்ட் தேவையா? அவர் இஸ்ரவேலை காக்குறத இல்லை, உறங்குறதும் இல்லை, அவர் டயர்டாகவே ஆகுறது அவர். அதனால தான் அவருக்கு பேர் என்ன, இருக்கிறவராகவே. நமக்கு அடுத்த நிமிஷம் பிரதர் எப்படி இருக்கீங்களா, போகும்போது நல்லா தான் இருந்தேன். இருக்கிறவராகவே இருக்கிறதுக்கு இல்லை, நம்ம தேவன் ஒருத்தருக்கு தான் அந்த, அவர் யுகம் யுகமா காலங்காலமா அது நமக்கு தெரியவே தெரியாது இல்லைங்களா? அதான் சொல்கிறேன், ஐ ஆம் வாட் ஐ ஆம் அப்படிங்கிறார். நான் இருக்கிறேன், எப்படி இருக்கணும் அப்படியே தான்ப்பா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா? அப்படிப்பட்ட தேவனுக்கு ஏன் வந்து ரெஸ்ட் தேவை? இப்போ இந்த யூப்ளியில் நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எதுக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்க? தேசத்துக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்போ தேசத்துக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டா அந்த எஜமான் என்ன பண்ண மாட்டாருங்க, வேலை செய்ய மாட்டார், எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டார். அப்போ என்ன ஆகுமா, தானே அது இஷ்டத்துக்கு என்ன ஆகுதுங்க, அது தண்ணி இஷ்டத்துக்கு வளரும். அப்போ அந்த 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 7வது நாள் முடிஞ்சவொன்னே, 7வது ஓய்வு நாள் முடிஞ்சவொன்னே எஜமான் வந்து மறுபடியும் என்ன பண்ணுவார், அதை வேலை செய்வாருன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ இந்த 7வது நாளில் வந்து நம்ம இது ஆதியாகமத்தில் படித்தோன்னா ஒரு க்ளூ நமக்கு இருக்கும் பாருங்க. 2:2 படிங்க. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடிந்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஒன்று என்ன பார்க்கறோம்னா, 7ஆம் நாளில் தேவன் என்ன பண்ணியிருந்தார், ஓய்ந்திருந்தார். அப்போ இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, கிரியையெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அப்படின்னா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தன்னோட வேலையை அங்கே என்ன பண்ணல, அவரு செய்யாம அந்த 6 நாள் அளவு செஞ்ச வேலையை என்ன பண்ணலாங்க 7வது நாளில் என்னங்களா இல்லை, 6 நாள் அளவும் அவர் வேலை செஞ்சுட்டு அங்கே என்ன நம்ம படிக்கிறோம், அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா வேலை செய்யலை, ரெஸ்ட்ல இருந்தாருன்னு நம்ம படிக்கிறோம். 3வது வசனம் படிங்க. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இங்க நம்ம என்ன பார்க்கறோம்னா, 6 நாள் அளவு தேவன் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வேலை செஞ்சு முடிச்சுட்டு 7ஆம் நாள்ல என்ன பண்ணியிருந்தாராம், ஓய்ந்திருந்தபடியினால். என்ன அங்க சொல்லப்படுது, படியினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். நீங்க வேற இதுல கூட படிச்சீங்கன்னா இன்னும் நல்லா தெளிவா இருக்கும். திருவிவிலியம் படிங்க. தேவன் அனைத்து வேலைகளையும் செய்து முடித்தார், ஆகையால் 7வது நாள் அவர் ஓய்வெடுத்தார். தேவன் 7வது நாளை ஆசீர்வதித்து அதனை பரிசுத்தமாக்கினார். அவர் அன்றைக்கு தமது படைப்பு வேலைகளை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு ஓய்வெடுத்ததால் அந்த நாள் சிறப்புக்குரியதாயிற்று. இப்ப என்ன சொல்லப்படுதுன்னா, இங்க ஒரு அவருடைய எல்லா வேலையும் அங்க அந்த நாள் வந்து இட்ஸ் எ ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்றாரு. சிறப்பு வேலைகள், படைப்பு வேலைகளை முடிச்சிட்டார். ஆமா, அது வந்து சிறப்பு, அதாவது வந்து அதை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு இது என்னன்னா ஸ்பெஷல் டேன்னு சொல்லப்படுது அந்த நாள். ஏன் அப்படின்னா தேவன் என்ன பண்ணியிருந்தாராம், ஓய்ந்து இருந்தாரு. இன்னொன்று அந்த நாளில் என்ன பண்ணாராம், எதை பரிசுத்தப்படுத்தினாரு, 7ஆம் நாளை ஒரு 7ஆம் நாள். அது நம்ம அப்போ இது நேரடியாக ஒரு நாளை நம்ம என்ன வாஷ் பண்ண முடியுமா? அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,
இப்போ இன்னைக்கு பாருங்கள், இப்போ 6 நாள் நான் வேலை செய்கிறேன், 7வது நாள் வந்து எனக்கு இன்னைக்கு ரெஸ்ட் டே அப்படி சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த 6 நாள் செஞ்ச வேலையை நம்ம செய்கிறது இல்லை 7வது நாளில். பாயிண்ட் நம்பர் 1. இப்போ நாம் கூட இப்போ நம்ம பார்க்கும்போதுன்னா இப்போ 7ஆம் நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம், 6 நாள் நம்ம வேலை செஞ்சுட்டு 7வது நாளை நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம். அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து என்ன பண்ணுறோம், நம்ம பரிசுத்தப்படுத்திக்கிறோம் நம்ம, இல்லைங்களா? அப்போ நம்ம பரிசுத்தப்படுத்திக்கிறோம். ஒரு அடுத்த ஸ்டெப்பு நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட்டு நம்ம காரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா நம்ம பரிசுத்தப்படுத்திக்கிறோம் அப்படி பார்க்குறோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, யெகோவா தேவன் என்ன பண்ணாருன்னா, இந்த 6 நாள் அளவும் அவர் வேலை செஞ்சுட்டு 7வது நாளில் அவர் ஓய்ந்திருந்தாராம். அவர் ஓய்ந்திருந்த காரணத்தினால என்ன அங்கே பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார். எப்படி பரிசுத்தப்படுத்தினார்? பரிசுத்தப்படுத்தினாருன்னு சொல்றதுனால நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம். இப்போ அழுக்கா இருக்கிற சட்டையை தானே துவைக்க முடியும். நல்லா அயன் பண்ண சட்டை போர் அடிக்குதுன்னு எடுத்து போய் யாராவது துவைப்பாங்களா? என்னங்க இப்போ சொல்லுங்க, அந்த நாளை அப்பனா என்ன இருக்கு பதிலாங்க? சுத்தமா இல்லைன்னு சொல்லிடலாம், இல்லைங்களா? சுத்தமா இல்லை அங்க, இல்லைங்களா? அப்போ என்ன சுத்தமா இல்லை? இல்லை இன்னும் நம்ம பெதர் எடுத்தாங்களே இப்போ சொன்னாங்க. இப்போ பார்க்கும்போது அந்த அவர் பரிசுத்தப்படுத்தினார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பரிசுத்தம்னா எதை வந்து பரிசுத்தம்னு நம்ம பார்க்கலாம். எது பெதர் உலகத்திலே பரிசுத்தமானது எது? ஆன்சர் சொல்லிடுவீங்கன்னு நான் நம்புறேன். இல்லை கொஞ்சம் ஒரு இந்த பக்கத்துல ஒரு ஆன்சர் வந்துடுச்சு, இன்னும் நெருக்கம். சத்தியம், இல்லைங்களா? தேவனுடைய சத்தியம். அப்போ நம்ம பார்க்கும்போது அந்த 6 நாள் அளவும் தேவன் வந்து வேலை செஞ்சிட்டாரு. 7வது நாளை எதனால சுத்தப்படி பண்ணியிருப்பாரு? சத்தியத்தினால என்ன பண்றாரு? பரிசுத்தப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த ப்ராசஸ்லாம் தான் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அப்போது ஏற்கனவே ஒன்று அசுத்தமாக இருக்குது. அசுத்தமாக இருக்குன்னா தேவனுடைய படைப்புல அசுத்தமாக இருக்குன்றது இல்லை. நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ நம்ம அந்த பரிசுத்தம் சொல்லும் போது என்ன நம்ம பார்க்குறோன்னா, தேவனுடைய கற்பனைகள் தான் நம்ம பார்க்குறோம். தேவனுடைய கற்பனை இல்லாமல் இருக்குது. தேவன் எல்லாத்தையும் படைச்சிடுறாரு 6 நாள் அளவு. 7ஆம் நாள் என்ன இல்லை? தேவனுடைய கற்பனை யாருக்கிட்ட இல்லை? கற்பனை யாருக்கிட்ட இல்லாமல் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். மனுஷன்கிட்ட தேவன் கொடுக்குறாரு. அதை சுத்தப்படுத்துறதுக்கு தான் என்ன பண்ணுறாரு தேவன்? ஒரு பழத்தை நீ சாப்பிடவே கூடாதுன்னு வைக்கிறாரு. அது என்னதான், இல்லைங்களா? அதை அவர் கை கொண்டிருந்தா அது ஆதாம் என்ன பண்ணியிருக்கோம்? பரிசுத்தப்படுத்தியிருக்கோம், இல்லைங்களா? பரிசுத்தப்படுத்தியிருக்கோம். தேவன் என்ன பண்றாருன்னா 6 நாள் அளவும் வேலை செஞ்சுட்டு 7வது நாள் வேலை செய்யல, அதை என்ன பண்றாரு? பரிசுத்தப்படுத்துறாரு. எப்படி பரிசுத்தப்படுத்தினாரு? தம்முடைய கற்பனைகள்னால என்ன பண்றாரு? வார்த்தையினால பரிசுத்தப்படுத்துறாரு. அவர் கற்பனையை கொடுத்தாரு. ஆனா ஆதாம் என்ன பண்ணலன்னா தன்னை பரிசுத்தப்படுத்திக்க விரும்பலன்னு நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பண்ணிடுறாரு? தன்னை வித்து போட்டுடுறாரு, இல்லைங்களா? அந்த வசனத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தியிருந்தா அவர் பரிசுத்தமா இருந்திருப்பாரு, இல்லைங்களா? அப்போ சோம்பேறியா இருந்துடுறாருன்னு நம்ம பார்க்கும்போது அது ஆவிக்குரிய அர்த்தமா நம்ம பார்க்கலாம். அந்த யூபிலியோடைய நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது அவர் சோம்பேறியா இருந்தாருன்னு நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வசனத்துக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? அசதியா இருந்துடுறாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது அப்படி இருந்ததுனால என்ன ஆயிடுது? அவர் என்ன பண்ணப்பட்டுறாரு? அங்க அவர் அந்த தேவன் பரிசுத்தப்படுத்துறான்னு பார்க்கும்போது அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா அவர் பரிசுத்தமா இருந்திருப்பாரு. அந்த கற்பனைக்கு தன்னை கீழ்ப்படுத்தல. அந்த கீழ்ப்படியாம போனதுக்கு காரணம் இந்த யூபிலியில பார்க்கும்போது அந்த தேசத்தை விற்கக்கூடிய காரணம் என்னன்னா, கீழ்ப்படியாம இசிக்கோல்ட்டு தேசத்தை விற்கிறதா நம்ம வச்சுக்கலாம், இல்லைங்களா? அப்போ அந்த தேசத்தை விற்கிறது என்னன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தன்னுடைய சோம்பேறித்தனத்திலான்னு நம்ம பார்க்கலாம். யாருக்கு வித்துடுறாருன்னு நம்ம பார்க்கலாம். சாத்தானுக்கு அதை வித்துடுறாருன்னு நம்ம பார்க்குறோம்.
இல்லைங்களா? அந்த யூபிலியில் பார்க்கும்போது அப்போ சாத்தானுக்கு அதை வித்துடுறான்னு பார்க்குறோம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேசத்தை அவங்க வித்துடுறாங்க, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதை மீட்டு கொள்ளணும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் என்ன சொன்னேன், விற்கிறதுனா என்னன்னு சொன்னேன், பரிசுத்தம் இல்லாத ஒரு நிலைமையை தான் விற்று போட்டதா சொல்கிறேன் இல்லைங்களா? இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உன்னால் முடிஞ்சால் நீனே என்ன பண்ணிக்கலாம், பரிசுத்தப்படுத்திக்கலாம். உன் சகோதரனால உன்னை பரிசுத்தப்படுத்தணும்னா அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது நம்ம பார்த்தோம்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, என்ன பண்ண முடியல, பரிசுத்த பண்ணிக்கொள்ள முடியலன்னு பார்க்குறோம். அப்போ தேவன் என்ன பண்ணாருன்னா, அதாவது வந்து நான் இந்த பாயிண்ட், நம்மளுடைய பாயிண்ட் பெதர் சொன்னது கிராண்டாக சொன்னாங்க, நான் நம்மளுடைய பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். அப்போ பார்க்கும்போது என்னென்னா, அப்போ நம்மளை இப்போ ஆதாமில் இருந்து வந்த எல்லா சந்ததியுமே கீழ்ப்படியாமை எப்படி தான் இருக்கு, தங்களை வந்து அசுத்தப்படுத்த வேற வசனம் கற்பனையே இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுடைய குமாரன் என்ன பண்ணப்படுறாரு, வராருன்னு நம்ம பார்க்குறோம். தேவனுடைய குமாரன் என்ன பண்ணுறாருன்னா எப்படி பரிசுத்தப்படுத்தினாரு, எப்படிங்களா? அதனால தான் நீங்கள் அது இப்போ ஒரு லேவியராகமத்து 25ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 47ஆம் வசனம். உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வனாய் இருக்க அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியின் குடும்பத்தாரில் எவனுக்காவது அவனை விட்டு விலைப்பட்டு போனான், அவன் விலைப்பட்டு போன பின் திரும்ப மீட்கப்படலாம். அவன் சகோதரரில் ஒருவன் அவனை மீட்கலாம். அவன் வந்து திரும்ப அவன் மீட்கப்படலாம், அதுலேருந்து அவன் சகோதரன் யாராச்சும் என்ன பண்ணலாம், அவனுக்கு மீட்கப்படலான்றாரு. அவன் பிதாவின் சகோதரன், அவன் சகோதரன் புத்திரனோ எல்லாம் மீட்கப்படலான்னு சொல்லிட்டு அதுலேயே லாஸ்ட்ல என்ன சொல்றாரு, தன் கூடுமானால் தன்னைத்தானே. ஆனால் நம்ம சங்கீதத்தில் என்ன படிக்கிறோம், ஒருவனும் தன் சகோதரன் அழிவை காணாதபடி இனி யாரும் என்ன பண்ணிக்க முடியாதுன்னு பார்க்குறோம். மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஏன்னா நம்ம இந்த பூமியில பார்த்தா யாருமே தன்னை என்ன பண்ணிக்க முடியல, பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியலன்னு நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா தன்னை பரிசுத்தத்தை இழந்ததுனால தான் ஆதாம் தன்னோட ஆஸ்தி எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாரு, இழந்துட்டாருன்னு நம்ம பார்க்குறோம். அதை மீட்டு கொள்ளணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுன்னா தான் பரிசுத்தம் அடையிறது தான் அந்த நிலைமைன்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம பார்த்தோம்னா இங்கே பாருங்க, அதுலேயே நம்ம ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க, 50லேருந்து படிங்க. அவன் தான் விலைப்பட்ட வருஷம் தொடங்கி யூபிலி வருஷம் வரைக்கும் உண்டான காலத்தை தன்னை விலக்கி கொண்டவனுடன் விலைக்கு கொண்டவனுடன் கணக்கு பார்க்க கடவன். அவனுடைய விலை கிரயம் கூலிக்காரனுடைய காலக்கணக்கு போல வருஷ தொகைக்கு ஒத்து பார்க்க வேண்டும். இன்னும் அநேக வருஷங்கள் இருந்தால் அவன் தன் விலை கிரயத்திலே அவைகளுக்கு தக்கதை தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க கடவன். இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அடிமை வந்து தன்னை மீட்க பொருளா கொடுக்கணும்னா எதுக்கு என்னத்தை கணக்கு பண்ணி அதுக்கு பணம் கொடுக்கணுமா, இல்ல விலைக்கிரைய வந்து எதுக்கு எதை கணக்கு பண்ணி விலைக்கிற இல்ல இங்க வசனத்துல என்ன சொல்றது, எதை கணக்கு பண்ணி கொடுக்கணுமா, அதை எந்த காலத்தை கணக்கு பண்ணி கொடுக்கணுமா, இல்ல யூபிலி வரைக்கும் எதை கணக்கு பண்ணா, இவருடைய யூபிலின்னு சொல்லும் போதுன்னா அந்த யூபிலி வரத்துக்கு இவருக்கு எவ்வளோ நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் கணக்கு பண்ணோம். இப்போ இதோடைய ஆவிக்குரிய அர்த்தமா நம்ம என்ன சிந்திக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்க பாருங்க, இப்போ இவர் விலைக்கிரயத்தை வந்து எதுக்கு அப்போ விலைக்கிரயம் கொடுக்குறாங்க, யூபிலி காலம் வரைக்கும் இவர் ஒரு 10 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தக்க என்ன பண்ண அவருக்கு கொடுத்தா இவர் என்ன பண்ணிடணும், இவருடைய காலம் என்ன பண்ணப்பட்டுரும், மீட்டு கொள்ளப்பட்டுரும். இப்போ கூட நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாம் வந்துட்டு இப்போ அசுத்தமாக இருக்கிறோம், நாம் மீட்டு கொள்ளணும்னா நம்ம பரிசுத்தமாக இருந்த கற்பனையை கை கொண்டால் தான் நம்ம மீட்டு கொள்ள முடியும். அது ஒருவனால் என்ன பண்ண முடியாது. நம்முடைய சகோதரன் பார்க்கும்போது ஆதாம் இப்போ சகோதரனா இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறாருன்னா, என்னத்துக்கு அவர் அங்கே பணத்தொகையை கட்டி இருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய பாவத்துக்கு நம்ம சொல்லலாம். இன்னொன்று நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்முடைய இந்த உலகத்தில் இது நம்ம ஞானஸ்தானம் எடுத்து மீதியாக நம்ம வாழ போகிறோம் இல்லைங்களா, பரிசுத்தமான சந்ததின்னு சொல்லி விசுவாசத்தினால தேவனுக்கு நம்ம
கீழ்ப்படியும் பொருட்டு நம்ம வாழ போகிறோம் இல்லைங்களா? அந்த நாள் வாழ்கிறதுக்கு யார் பே பண்ணியிருக்கிறது? இல்லைன்னா தேவனோடலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒப்புரவே ஆக அந்த அந்த நாள் யூபிலிங்க சொல்லும்போது அது விடுதலையின் வருஷம். நமக்கு எது வரைக்கும் தான் விடுதலையின் வருஷம்? யூபிலி வரைக்குமா? அதான் சொல்லும்போது அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேன்னு சொல்லும் போதுன்னா அதுலேயும் இன்னும் ஒரு மரணம் வரைக்கும் நம்ம சொல்லலாம். இன்னொன்று என்ன சொல்லலாம்னா அடுத்த ஸ்டெப்பாக நான் என்ன சொல்கிறேன், நம்ம மரணம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்துட்டு யூபிலி வருஷத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, மீட்கொள்ள முடியாதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம் இந்த பூமியில் இப்போவே நாம் மீட்டுக்கொள்ளப்படணும் இல்லைங்களா? இப்போ அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் இப்போவே என்ன பண்ணப்பட வேண்டியதாக இருக்கு, மீட்டு கொல்லப்பட. இப்போவே நாம் மீட்டு கொள்றதுக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு விலைக்கிரயத்தை அங்கே கட்டியிருக்கிறாருன்னா, நாம் தேவனுடைய அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்று தேவனோட ஒப்புரவாகும்படி நம்ம மீட்டுக் கொள்றதுக்கு நமக்கு எந்த ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மீதியான இந்த நாட்களை தேவனோடைய மனுஷர்களா தேவனோட மக்களா நம்ம வாழ்றதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு இயேசு கிறிஸ்துங்க. அந்த நாள் கணக்கு என்ன பண்ணியிருக்காரு, கூட்டியிருக்காரு. இப்போ என்ன அப்படின்னா, இப்படி மீட்டு கொள்ளப்பட்ட பின்பு இந்த நாளை இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ நம்ம யாருக்காக அதை செலவிட வேண்டியதாக இருக்கு. அப்போ சொல்றேன், புரியுதுங்களா? புதிய ரொம்ப ஸ்டாண்டர்டாக போயிட்டு வருது. கரெக்டு தாங்க, இது கரெக்டு தான். அப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம பார்க்கணும், அவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாதை பரிசுத்தப்படுத்தினாருன்னு நம்ம சொல்லும்போது இயேசு கிறிஸ்து நம்ம விலைக்கரையமாக நம்ம மீட்டுக்கிட்டாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த புதிய சிருஷ்டின்னு சொல்லும் போது அந்த மீதியாக இருக்கக்கூடிய அந்த நாட்களை எண்ணிக்கை கணக்கை நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, யாருக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது, இயேசு கிறிஸ்து. அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் பணமும் இன்றி பொருளுமின்றி யார் தம்முடைய குமாரனே கொடுத்து நம்மளை என்ன பண்ணிக்கிட்டாராம், மீட்டு நம்மளுடைய ஜீவகாலம் எல்லாம், இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவகாலம் எல்லாம் தேவனுடைய மக்களாக நாம் இருக்கும்படி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு, அங்கே மீட்டு கொண்டு இருக்கிறாரு நம்ம பார்க்குறோம். ஓகே, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அப்போது இந்த வருடத்துக்குள்ளாகவே நம்ம சொல்லும்போது இந்த வாழ்நாட்களுக்குள்ளாகவே நாம் மீட்டு கொல்லப்படணும். அதை டைரெக்டாக எடுத்தால் கூட எப்படி சொல்லலாம்னா, இப்போ பார்த்தோன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வருஷமும் ராபோஜனத்தை நம்ம அனுசரிக்கிறோம். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பஸ் என்னங்க, ஒவ்வொரு வருஷமும் ராபோஜனத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மை நாமே நிதானித்து நம்ம பாவத்தை என்ன பண்ணுறோம், அறிக்கையிட்டு நம்ம பரிசுத்தப்படுத்தி நம்ம தகுதி அடைஞ்சு நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம கடந்து போகணும். இல்லைன்னு வச்சுக்காங்களேன், அந்த ஒரு சான்ஸையோ அந்த இதை விட்டா என்ன பண்ண முடியாது, திரும்ப அந்த வீடு இன்னொருத்தனுக்கு சொந்தமாயிடும். அந்த சான்ஸை வேற ஒருத்தருக்கு தேவன் என்ன பண்ணிடுவாரு, கொடுத்துருவாருன்னு நம்ம பார்க்குறோம். அதனால தான் உன்னுடைய ஜீவ கிரீடத்தை ஒருவனும் பெற்றுக்கொள்ளாத படிக்கணும். அப்போ நம்ம பார்க்கும்போது அதான் சொல்ல, ஒரு வருஷத்துக்கு வருஷம் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு, புதுப்பித்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. அந்த நமக்கு எது வரைக்கும் தான் அந்த சான்ஸும் இருக்கு, நம்முடைய மரணம் வரைக்கும் தான். நமக்கு எங்கே சான்ஸ் இல்லை, அந்த அந்த எல்லாரோட யூபிலியோட என்ன பண்ண முடியாது, நம்ம அங்கே அந்த சான்ஸில் எழும்பி வர முடியாதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நான் சொல்ல வந்தது என்னன்னா, முக்கியமான பாயிண்ட்டு, யெகோவா தேவனுக்கு 7000 வருஷம்னு சொல்லும்போது ஒரு நாள் 7000 வருஷம் அப்படிங்கக்கூடியது இதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவர் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்து அதை பரிசுத்தப்படுத்தினான்னு பார்க்கும்போது இப்போ என்ன பண்ணுறாருன்னா, மொத்த மனுக்குழுத்து தேவ பக்தி உள்ள சந்ததி வரும்படி என்ன பண்ணுறாரு, பரிசுத்தப்படுத்துறாரு. எதன் மூலமாக பரிசுத்தப்படுத்துறாரு, சத்தியத்தின் மூலமாக பரிசுத்தப்படுத்துறாருன்னு பார்க்குறோம். அப்படி பரிசுத்தப்படுத்தி அந்த நாளை ஆசீர்வதிச்சாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி ஆசீர்வதித்து கிடைக்கக்கூடிய பலன் தான் நம்ம பார்க்கும்போது என்னன்னு பார்க்குறோம்னா, இந்த 7ஆம் நாள் முடிவில் என்ன கிடைக்கப்படுது, கிறிஸ்து இயேசுவுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட மணவாட்டி என்ன பண்ணப்படுது. அது பார்க்கும்போது அந்த 7 நாள் தேவன் ஓய்ந்திருந்து பரிசுத்த பண்ணி அந்த புதிய சிருஷ்டி என்ன பண்ணுறாரு, எடுத்துக்க கொள்றாருன்னு பார்க்குறோம். இந்த புதிய சிருஷ்டியானது யூபிலியில் என்ன பண்ண முடியாது, அங்கே அந்த சான்ஸ் கிடையாதுன்னு பார்க்குறோம். இன்னொன்று கூட அதில் ஒரு வசனம் படிங்களேன், 25ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் படிங்க. நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். பாருங்க, இப்போ நம்ம வாழ்கிற காலம் சாதாரண விஷயம் இல்லை. நம்ம கேட்குற சப்ஜெக்ட்லாம் அது இன்னும் 3 வருஷத்துக்கு பலன் தரும்னா என்ன அர்த்தம்,
இப்போ நம்ம 6வது நாள் 7வது நாள் 8வது நாள் நாம் கேட்கக்கூடிய சத்தியமானதுக்கு எவ்வளோ தூரம் வந்து ஈல்டு கொடுக்க போகுதுன்னா மீட்கு கொள்ளப்பட போகுதுன்னா இப்போ இப்போ வாழக்கூடிய இன்னைக்கு 6வது நாள் தானே இன்னைக்கு இல்லைங்களா? அடுத்த நாள் என்னைக்கு பார்க்குறோம்? 1000 வருஷம் அரசாட்சி. அதுக்கும் அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோம்? யூபிலி வருஷம் இல்லைங்களா? அவ்வளோ தூரத்து பாருங்க. அதனால தான் சொல்லும்போது இவ்வளோ விசேஷமான இந்த சத்தியத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்காரு தேவன் கொடுத்துருக்கிறதா பார்க்குறோம். முதற் பலனானவர் நாமும் கூட புத்திர சுகாரத்து மீட்பு வரும்படி சொல்லும்போது தேவனுடைய அந்த சத்திய வசனத்தை கொண்டு பரிசுத்தப்படுத்துறாருன்னு சொல்கிறோம். அப்படி முதல் தரமான அந்த ஒரு வசனத்தினால பரிசுத்தமாய் வரக்கூடிய அந்த குவாலிட்டியான ஒரு மக்கள் தான் யாருன்னு பார்த்தா அதுதான் யாரு? அந்த 144. 6வது நாள். 7வது நாள் என்ன பண்ண போறாங்கன்னா அங்கேயும் 7வது நாள்ல என்ன நம்ம பார்க்குறோம்? என்னங்களா? பாவ நிவாரண நாள் பார்க்குறோம். இன்னொன்று 7வது நாளில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி ஏற்கனவே என்ன இருக்கிறாங்க? நீதிமான்கள், பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள்லாம் அங்கே வந்துடுறாங்கன்னு பார்க்குறோம். அவங்களுக்கு அங்கே என்ன தேவையில்லை, அவங்க ஏற்கனவே நற்சாட்சி பெற்றவர்கள், ஏற்கனவே தேவன் கீழ்ப்படிந்து தங்களை நிரூபித்தவர்கள் தான் அவங்க. 8வது நாளில் யார் வர்றதுன்னு நம்ம பார்க்குறோம். யார் நிரூபிக்கப்பட்டவர்கள் அங்கே வராங்க? ஆதாமின் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் என்ன பண்ணப்படுறாங்கன்னா 8வது நாளில் அங்கே நற்சாட்சி பெற்றக்கூடிய மக்கள்லாம் நித்தியமாக அங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா தொடர போகிறோன்னு பார்க்குறோம். இந்த யூபிலிங்கிறது வந்து எப்படின்னா ஒரு பெரிய ஒரு பண்டிகை மாதிரி தான் அது நம்ம பார்க்குறோம். ஆகவே நமக்கு என்ன இங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த பண்டிகை காலத்தில் தான் நாம விசுவாசத்தினால நம்ம அந்த பண்டிகையில் நம்ம அங்கே இருக்கிறோம்னு நம்ம பார்க்குறோம். ஆகவே சகோதரர்களே தேவன் தாமே, அப்புறம் சகோதரர் ஸ்டான்லி ஏசஸ்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சங்கீதம்